இயேசு கடல் மேல் நடந்தார், தண்ணீர் மேல் நடந்தார். அதே போல இந்த பேதுருவும் அவை கடலாகிய தண்ணீர் மேல் நடக்கின்றார். இப்ப கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமையை நாம் சரியா பயன்படுத்த வேண்டும். மகனே, எப்போதும் என்னோடு இருக்கிறார், நாம் அவரோடு எப்போது இருப்போம் என்றார். அவருடைய நாமத்துக்கு ஈடானது எதுவுமே இல்லை. அவரை நம்பினவர்கள் ஜெயம் பெறுவார்கள், வெற்றி மேல் வெற்றியை காண்பார்கள். ஆக கர்த்தருடைய கரங்களில் அப்படியே நம்மை கொடுப்போம். தேவன் நல்லவர். ஆண்டவர் நம்மை எப்படிலாம் உருவாக்கி அவருடைய சித்தத்துக்கு நம்ம வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு நாம் இடம் கொடுக்கணும். அந்த சித்தத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ராமன் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ಆಮೆನ್. ದೇವರು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದಾರೆ. தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಾಕಾಗಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಅಸತ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. தேவனால் ஆகாத காரியம் இல்லை. ಅದರಿಂದ ಆಗದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. தேவனால் கூடாத காரியமும் இல்லை. ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை தான். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಂತ ಈ ಮಾತು. தேவனால் ஆகாத காரியம் இல்லை. ದೇವರಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. தேவனால் கூடாத காரியமும் இல்லை. ಅದರಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே பதத்தில் ஆரம்பிக்கின்றது. ಈ ಎರಡು ಮಾತು ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தேவனால் ஆகாததும் இல்லை, தேவರಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ, தேவனால் கூடாததும் இல்லை. ಅದರಿಂದ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ನೀವು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஆதியாகமம் 18 அதிகாரத்திலே ஆதிகாண்ಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14வது வசனம் இப்படியாய் குறிப்பிடுகிறது. 4ನೇ ವಾಕ್ಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே நீங்க பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ அங்கே சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಮಾತನ್ನು ಕೇಳಿ 18ஆம் அதிகாரத்திலே 18ನೇ ವಾಕ್ಯವು 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 4ನೇ ವಾಕ್ಯವು கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ಯೆಹೋವನಿಂದ ಅಸತ್ಯವಾದದುಂಟೋ? எங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ಇಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14வது வசனத்திலே சொல்லுகிறார். 4ನೇ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ಕರ್ತನಿಂದ ಅಸತ್ಯವಾದದುಂಟೋ? நீங்க இங்கே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ನೀವು ಇಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் லூக்கா 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது திருப்பிಕೊಳ್ಳುವಾಗ அங்கே சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. லூக்காவிலே பார்க்கும் பொழுது லூக்காದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே சொல்ல 1ஆம் அதிகாரத்தில் 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 37வது வசனத்தை பார்க்கும் பொழுது 37ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அவர் இப்படியாய் குறிப்பிடுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவರಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இப்ப ஆதியாகமத்தில் என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தರಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ಒಂದುಂಟೋ? இங்கே இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவರಿಂದ ಬರುವಂತ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆகாததும் என்ற ஒன்றுமில்லை. ஆகாதது ಯಾವುದೂ ಇಲ್ಲ. கூடாததும் ஒன்றுமில்லை. கூடாதிರೋದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே ಹಾಗೆ ಕಣ್ಣುகளை ಮುಚ್ಚಿದ ದೇವರ ಕರದಲ್ಲಿ அப்படியே ஆண்டவரை பாப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡುವೀರಾ? ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது எதுவுமில்லை, உம்மாலாகாதது எதுவுமில்லை. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அகிலம் முழுவதும் ஆளுகின்ற அகில பூர்த்தி ஆளுವಂತ ದೇವರು தேவனுடைய மகிமை, தேவர மகிமையு, தேவனுடைய மகிமை, ಆತನ ಮಹಿಮೆಯು, அந்த மகிமை இந்த ராத்திரி வேளையில ಆ ಮಹಿಮೆ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ உங்களுக்கும் எனக்கும் ನಿಮಗೂ ನಮಗೂ ಕರ್ತர் கொடுக்க விரும்புகிறார். ದೇವರು ಕೊಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ಆண்டವರೇ, ದೇವರೇ, உம்மாலாகாத காரியம், ನಿಮ್ಮಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು, உம்மால் கூடாத காரியம், ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾದದ್ದು ஒன்றுமில்லை என்பதை ಏನಿಲ್ಲ ಅಂತ ಎಂಬುದನ್ನು இன்றைக்கு எனக்கு உணர்த்தி
என்னை பலப்படுத்தி உமது சமூகத்துக்கு நேராக என்னை நிலைநிறுத்துவீர் என்று உமது பாதத்தில் என்னை தருகிறேன். நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி கூப்பிடுவோம் என்று சொன்னார். அவர் நம்மோடு இருந்து பேசுவார். அப்படி நாம நமக்குள் கனமாய் இருக்கும். அவர் ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுக்கிறவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறபடி விசுவாசத்தோடு இந்த காரியங்களை செய்வோமா? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். இப்போ இந்த 2 அத்தியாயத்திலும் 2 வசனங்களை பார்க்கும்போது அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? தேவனால் ஆகாத காரியம் உண்டா? தேவனால் கூடாத காரியம் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு அன்பான தேவ சொன்னமே, ஆதியாகமத்திலையும் புதிய பாதையிலையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த வார்த்தை இப்படியாய் கூறுகிறது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்ம நம்பிக்கையில நாம் நிற்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை நிறைவேறும். இந்த 2 காரியம் சொல்லுகிறபடி இது அப்படியே நிறைவேறும். நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் நான் அவரை நம்பி அவருடைய பாதத்தை நிற்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவன் சகலத்தின் பெரிதாக மாற்றுவார். லூக்காவிலே நீங்க பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை இங்க படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. அது அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அதற்கு தகப்பன் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஒரு தகப்பன் தன் மகனை பார்த்து சொல்லுகிற கனமான வார்த்தை இதுவாய் இருக்கிறது. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மை பெற்ற அப்பா அம்மாக்கு நம்மளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லக்கூடுமா? அதை போல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய அப்பா அம்மா மத்தியில பிள்ளைகளாகிய நாம அவங்க கூடயே இருக்க கூடுமா? சற்று இந்த வசனத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சிந்திக்க வேண்டிய காரியம். இங்கே ஒரு தகப்பன் தன் மகனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுவாய் இருக்கிறது. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? அவருக்குள்ளதை நாம் நமக்குன்ற உரிமை நம்மிடத்தில் இருக்கிறதா? இங்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அப்பா பிள்ளைகள் அம்மா பிள்ளைகள் என்று பார்க்கும் போதும் பரலோகத்துக்குரிய வழிகளில குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற வழிமுறைகளும் சற்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த காரியம் எப்படி செயல்படுகிறது? பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த காரியத்தில் ஒற்றிருக்கிறார்களா? அல்லது பரலோகத்திலிருந்து வந்த கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு அப்பாவாய் இருக்கிறாரே, அவருக்கும் நமக்கும் இந்த காரியம் இணைந்திருக்கிறதா? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது. பரலோக தந்தையாகிய கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் என்று.
ಸಂಗಡ இந்த பூமிக்குரிய அப்பா அம்மா நம்மளை பார்த்து சொல்ல முடியாது. ಲೋಕದ ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳಕ್ ಆಗುವುದಿಲ್ಲ. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்துவாகிய தேவனோடு ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ಕ್ರಿಸ್ತನಾಗ ಯೇಸು ಜೊತೆಗೆ நாம் அவரோடு இருப்போம் என்று சொன்னால் ನಾವು ಆತನ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ அவருக்குரிய சகலமும் நமக்கு அது ஜெயமாகி இருக்கும். ಆತನಕ್ಕೆ ಎಲ್ಲದೂ ನಾವು ಸಕಲ ನಮಗೆ ಜಯವಾಗುತ್ತದೆ. ஆனா பூமிக்குரிய அப்பா அம்மாவோட நம்ம வாழுகிற காரியங்களில ಆದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಾ ಇರೋ ತಂದೆ ತಾಯಿ நம்ம என்னதான் அவருக்குள்ள வாழ்ந்தாலும் ನಾವು ಎಷ್ಟು ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಬದುಕಿದರು சில நேரம் அப்பா அம்மாங்க நம்ம தள்ளிடுவாங்க. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. இந்த உலகத்தின் அப்பா அம்மாக்கும் ಈ ಲೋಕದ ತಂದೆ ತಾಯಿಗೂ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பா பிதாவாகிய இயேசுவுக்கும் ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ತಂದೆ ತಾಯಿ ಇರುವಂತ ಅಪ್ಪ ಪಿತಾವಾಗಿ ಯೇಸುವಿಗೂ எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ಎಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸಗಳಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க கவனிக்கும் போது ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ನೋಡುವಾಗ சிலர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, ಕೆಲವರು ನಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இவன் அப்பாவை போலவே இருக்கிறான், ಇವರು ಅಪ್ಪ ಆಗೇ ಇದ್ದಾರೆ, இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா போலவே இருக்கிறது, ಇನ್ನು ಅವ್ರ ಅಮ್ಮ ಆಗೇ ಇದೆ, பார்க்கும்போதே தெரியுது இன்னாருடைய பிள்ளை. ನೋಡುವಾಗಲೇ ಗೊತ್ತಾಗದು ಇಂತ ಮಗಳು. மாம்ச வாழ்க்கையில உலக பாவத்துல பல அக்கிரம அநியாயங்களை செய்திருந்தாலும் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾಂಸ ಶರೀರವಾಗಿ ಹಲವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಸರಿ, நம்முடைய பெற்றோரை பார்த்து நம்மளையும் நம்மளை பார்த்து பெற்றோரையும் ನಮ್ಮ ಎತ್ತಿದವರು ನೋಡಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಎತ್ತಿದವರನ್ನು அப்பா போல இருக்கிற அம்மா போல இருக்கிறாங்கன்னு சொல்லுகிறாங்க. ಇವರು ಅಪ್ಪ ಆಗಿ ಅಮ್ಮ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தகப்பனாகிய கிறிஸ்துவை போல நாமளும் இருக்க வேண்டாமா? ಹಾಗಂದ್ರೆ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ತಂದೆ ಆಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ನಾವು ಇರಬಾರದಾ? நம்மளை பார்த்து சொல்ல வேண்டாமா, ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಅವರು இவன் ಹೇಳಬಾರದಾ? இயேசுவின் பிள்ளை, ಇವರು ಯೇಸುವಿನ ಮಗಳು, இயேசுவின் மகன், ಯೇಸುವಿನ ಮಗ, இயேசுடைய மகள் ಯೇಸುವಿನ ಮಗಳು என்று சொல்ல வேண்டாமா? ಹೀಗಾಗಿ ಹೇಳಬಾರದಾ? இந்த மாம்சத்துக்குரிய அப்பா அம்மா பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்லுகிறது போல நம்மளை உருவாக்கி நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்து இந்த பூமியில நம்மை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நம்முடைய தகப்பனாக இயேசுவை சொல்ல வேண்டாமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ತಂದೆ ತಾಯಿ ಈ ರೀತಿಯ ಮಾತನ್ನು ಹೇಳುವಾಗ ಪರಲೋಕದ ಇಳಿದು ಬರುವ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಜಯ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲವಾ? இங்க வேதத்துல ஒரு மனிதனை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ಈ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಹೋಲಿಕೆ ಇಟ್ಟು ನಾವು ನೋಡೋಣ. அந்த மனிதன் பேர் பேதுரு என்று சொல்லப்படுகிறது. ಆ ಮನುಷ್ಯನ ಹೆಸರು ಪೇತ್ರನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவரோடு 12 சீசர்கள் இருந்திருக்கிறார்கள். ಯೇಸು ಜೊತೆಗೆ 12 ಶಿಷ್ಯರಿದ್ದರು. அன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது ಆವತ್ತು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ கர்த்தரோடு அநேக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗೆ ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದರು. கர்த்தர் பேசுகிறத அவர் கேட்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಮಾತನಾಡಿದವನು ಅವರು கர்த்தர் ಕೇಳಿದ್ದಾರೆ. சொன்ன பிரகாரம் அவர் சொல்லி அதே ஜெயத்தை எடுத்திருக்கிறார்கள். ಯೇಸು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಅವರು ಮಾಡಿ ಜಯವನ್ನು ஆனால் ಪಡೆದಿದ್ದಾರೆ. இன்றைய காலத்தில் நீங்கள் நான் பார்க்கும் பொழுது ಆದರೆ ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ನಾವು பழைய ನೋಡುವಾಗ ஏற்பாட்டு தீர்க்கதரிசனத்தை பார்க்கலும் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪ್ರವಾದಿಗಿಂತಲೂ புதிய ஏற்பாட்டிலே ஒன்றாய் வாழ்ந்ததை பார்க்க வேண்டிய காரியம் அவசியமாய் இருக்கிறது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಸೇರುವಂತ ಜೀವಿತ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿರುತ್ತದೆ. சாதாரணமாக ஒரு மீன் பிடிக்கிற பேதுரு, ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು ಮೀನು ಹಿಡಿಯುವಂತದನಾಗಿ படிப்பறிவு இல்லாத ஒரு பேதுரு, ಯಾವ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದಂತ ಪ್ರೇತನು கர்த்தர் அழைத்த போது அவர் வந்து விட்டார். ಯೇಸು ಕರೆಯುವಾಗ ತಕ್ಷಣ ಬಂದರು. இங்கே ஆண்டவரும் பேதுருவும் எந்த செய்திருக்கிறார்கள், ಇಲ್ಲಿ ಯೇಸು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ அதைத்தான் நான் உங்களிடத்தில் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. வேத அடிப்படையில நீங்க பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ பிரியமான தேவ பிள்ளைகளே, ದೇವ ಜನರೇ, இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಮಾಡಬೇಕು. அப்பாவாய் இருக்கிற கிறிஸ்துவோடு நாம இருப்போம் என்றால் ಅಪ್ಪ ಜೊತೆಗಿರುವಂತ ನಾವು ಇರುವುದಾದರೆ அவர் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். ಆತನು ಮಾಡಿದಾಗೆ ನಾವು ಮಾಡಬೇಕು. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯ நீ என்னோடு இருப்பாய் என்றால் ನಿನ್ನ ನನ್ನ ಸಂಗ ಇದ್ದರೆ எனக்குரியதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னாரே. ನನ್ನದೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಅಂತ அப்ப ಹೇಳಿದ್ರಲ್ಲ. கிறிஸ்துவோடு நாம இருந்தோம் என்றால் ಹಾಗಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆಗೆ ನಾವು ಇದ್ದರೆ அவிடத்தில் இருக்கிற வல்லமை நம்மிடத்தில் இருக்கும், ಆತನ ಇರುವಂತ ಶಕ್ತಿ ನಮ್ಮೊಳಗೆ அவிடத்தில் இருக்கிற அன்பு நம்மிடத்திலும் இருக்கும், ಆತನ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ ನಮಗೂ அவிடத்தில் இருந்த வரங்கள் அனைத்தும் நம்மிடத்தில் இருக்கும். ಆತನಿಂದ ಎಲ್ಲಾ ವರಗಳು ನಮಗೂ ಇರುತ್ತದೆ. அப்பா எப்படி இருக்கிறாரோ ಅಪ್ಪ ಹೇಗಿದ್ದಾರೋ அப்படியே மகனும் இருப்பான். ಹಾಗೆ ಮಗನು ಇರುತ್ತಾನೆ. அப்பா எப்படி இருக்கிறாரோ ಅಪ್ಪ ಹೇಗಿರುತ್ತಾನೋ அப்படியே மகளும் இருப்பாள். ಹಾಗೆ ಮಗಳು ಇರುತ್ತಾಳೆ. இங்கே ஒரு சில 4 காரியங்களை பார்க்கலாம். ಇಲ್ಲಿ ಒಂದು 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡೋಣ. முதலாவது காரியத்தை பாருங்க, ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ, படிக்கலாம். ಓದೋಣ. வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತೇಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತೇಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, அங்கே 14ஆம் அதிகாரம், 4ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே சொல்லப்படுகிற வசனம் 25 வாசிப்போம். 25ನ ಓದೋಣ. சீக்கிரமா வாசிங்க. இரவின்
4ஆம் ஜாமத்திலே ஆ, இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறது அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. ஆமென், ஆமென். இங்கே சொல்லுகிறது என்ன? இங்கே நீங்க கவனிக்க போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இப்ப இங்க கவனிக்கும் பொழுது இயேசுவாகிய கர்த்தர் இரவின் 4ஆம் ஜாமத்திலே அவர் கடல் மேல நடந்து வந்தார். அவர்கள் கடல் மேல் நடந்து வருகிறதுக்கு வருகிறதை இந்த சீசர்கள் கண்டார்கள். அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள், ஆவேசம் என்றார்கள். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, கப்பல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது இருக்கிற இந்த சீசர்கள், எந்த பக்கம் போவது என்று வழி தெரியாம இருக்கிற இந்த இவர்கள், கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த சமயத்துல, அந்த காற்றும் புயலும் வீசிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்துல அங்கே ஒருவர் நடந்து வருகிறார். அவர் அது எங்கே நடந்து வருகிறார்? தண்ணீர் மேல நடந்து வருகிறார், கடல் மேல நடந்து வருகிறார். இந்த நடந்து வருகிறதை இந்த பேதுருவும் அவரோடு கூட இருக்கிற காண்கிறார்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்கள்? ஆவேசம் என்று பயந்து, பிசாஸ் என்று பயந்து அவங்க இன்னும் கலக்கமடைகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த இயேசு சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் உங்கள் இயேசு. ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்வில் சில நேரம் நமக்கு கலக்கம் வந்துருதுங்க, நமக்கு பயம் வந்துருங்க. அடுத்த நிலை என்னங்க? எப்படி நம்ம கடந்து போவோம், எப்படி இதை செய்வோம் என்ற ஒரு பயம் நமக்கு வந்துரும். படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸாம் வருதுன்னு சொன்னா அந்த நேரத்தை தான் அவங்களுக்கு பயம் வரும், கலக்கம் வரும். ஹல்லேலூயா. ஆமென். எப்போங்க? எக்ஸாம் எழுதுற நேரத்துல, ஆமென், பரீட்சை எழுதுகிற நேரத்துல பயமும் கலக்கமும் கவலையும் வந்துரும். ஒரு பையன் பாருங்க, ஓடி ஓடி இந்த பெண்ணு தான் ஆமென், அந்த பையன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருப்பா. அந்த பெண் இந்த பையன் தான் அவள் சுத்தி கொண்டு இருப்பா. ஆனா திருமணம் என்று வரும் பொழுது, வாழ்க்கை இணைப்பு என்று வரும் பொழுது அங்க ஆட்டோமேட்டிக் பயம் வந்துரும். ஹல்லேலூயா. ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால பல விதங்கள் அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி போயிருப்பான். ஆனா இன்டர்வியூல போய் அங்க உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக் அவனுக்குள்ள பயம் வந்து விடும். அடுத்து என்ன நடக்க போகுது என்ற ஒரு பயம் வந்து விடும். இப்படி தங்கள் வாழ்க்கையில பயப்படுகிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனா இயேசு நமக்குள் இருப்பாரனா, தந்தையாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் நம்ம கூட இருப்பாருன்னா இந்த பயம் நம்மை அணுகுவதில்லை. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்ன? இயேசு கடல் மேல நடந்து வருகிற பார்த்தபோது
ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆಯುವುದನ್ನು பயப்படாதீங்க நான் தான் என்று சொன்னபோது ಅಂಜಬೇಡಿ ನಾನೇ ಅಂತ ಹೇಳುವಾಗ இங்கே அத்தனை பேர்கள் மத்தியில ಅಷ್ಟು ಜನರ ஒருவன் மட்டும் எழுந்திருக்கின்றார். ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ஒருவர் மட்டும் எழுந்திருக்கிறார். ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಎದ್ದು அந்த தண்ணீர் மேல நடந்து வருகிறவரும் ಆ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಬರುವರು பயப்படாதீர்கள் நான் தான் என்று சொல்லுகிறவருமான ಅಂಜಬೇಡಿ ನಾನು ಅಂತ ಹೇಳಿದವರು அந்த வார்த்தை கேட்ட உடனேயே ಮಾತು ಕೇಳಿದ இவ பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம், ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಹೇಳುವಂತ ಒಂದು ஆண்டவரே ಸ್ವಾಮಿ நீரே ஆனார், ನೀನಾದರೆ நீரே ஆனார், என் தகப்பனானால், என் கர்த்தரானால், என் பரிசுத்த ஆவியானவரானால், ಪವಿತ್ರ ಆತ್ಮನಾದರೆ நீர் நடப்பது போல ನೀರಿನ ಮೇಲೆ நானும் நடந்து வர வேண்டும். ನಾನು ನಡೆದು நீர் ಬರಬೇಕು எப்படி எங்களிடத்தில் நடந்து வருகிறீரோ ಎಲ್ಲಿಂದ ನಡೆದು ಬರುತ್ತೀರೋ அதை போல நாங்களும் உம்மிடத்தில் நடந்து வர வேண்டும். ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾವು ನಿಮ್ಮ ಬಳಿ ನಡೆದು ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದುಂಟು. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒற்றுமையை காட்டுகிறது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೋಲಿಕೆಯನ್ನು அப்பாவுக்கு பிள்ளை தப்பாதபடி இருக்க வேண்டும். ಅಪ್ಪನಿಗೆ ಮಗನು ತಪ್ಪಾಗಿರಬೇಕು. அதுக்காக அப்பா ஒருவர் குடித்துக் கொண்டு இருக்கிறார்னா பிள்ளையும் குடித்துக் கொண்டு இருக்க கூடும் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. ತಂದೆ ಕುಡಿತಾರೆ ಅಂದ್ರೆ ನೀನು ಮಗನು ಹೋಗಿ ಕುಡಿಬಾರದು ಅಂತ அப்பா ನೆನಪು அமே சிகரெட் அடிக்கிறார்னா பிள்ளையும் சிகரெட் அடிச்சிட்டு இருக்க கூடாது. ಮಗನು ತಂದೆ ಸ್ಮೋಕಿಂಗ್ ಮಾಡ್ತಾನೆ ಮಗನು ಅದೇ ರೀತಿ ಮಾಡಬಾರದು. இது மாம்சத்துக்குரிய சரீரம், மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. ಇದು ಮಾಂಸ ರೀತಿಯಾದ ಶರೀರ ಮಾಂಸ. ஆனா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದವರು பிதாவின் சித்தத்தின்படி செய்யக்கூடியவர். ತಂದೆ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದರು. அந்த பிதா என்ன சொன்னாரோ குமாரன் செய்கிறார். ಅಲ್ಲಿ ಪಿತಾ ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅದು ಮಾಡುವಂತವರೇ. அந்த குமாரனாகிய இயேசு நமக்குள் தகப்பனாய் செயல்படும் பொழுது, ನಮ್ಮೊಳಗೆ ತಂದೆಯ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ பரிசுத்த ஆவியாய் இருக்கும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನಾಗಿರುವ மாம்சத்தை கேட்ட பிரகாரம் நாம் செய்யக்கூடாது. ಮಾಂಸಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬಾರದು. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற பிரகாரம் செய்ய வேண்டும். ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಗೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬೇಕು. இதை இந்த பேதுரு பிடிக்கின்றார். ಇಲ್ಲಿ ಇದನ್ನು ಪೇತ್ರನು ಹಿಡಿತಾನೆ. நீ நடந்து வரும்போது நானும் நடக்க வேண்டும் அல்லவா? ನೀವು ನಡೆದು ಬರುವಾಗ ನಾನು ನಡೆಯಬೇಕಲ್ಲ. அப்பொழுது அங்க என்ன வருகிறது? ಆವಾಗ ಅಲ್ಲಿ ಏನು அதற்கு அவர் வா என்றார். ಬಾ அப்பொழுது பேதுரு ಆಗ ಪೇತ್ರನು படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தார். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಹೋಗಕ್ಕೆ ಜಲದ ಮೇಲೆ ஹல்லேலூயா. இப்ப இயேசு மட்டும் ஜலத்தின் மேல் நடந்தாரா? ಹಾಗಂದ್ರೆ ಯೇಸು ಮಾತ್ರ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದನಾ? சொல்லுங்க, உங்க விசுவாசத்துல உங்க வார்த்தையில நீங்க இப்ப சொல்லுங்க, இயேசு மட்டும் நடந்தாரா? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ஆமென். ಯೇಸು ಮಾತ್ರ அவர் நேசிக்கிற பிள்ளைகளில ಅವರ ஒருவனாகிய இந்த பேதுருவும் நடக்கின்றார். ಈ ಪೇತ್ರನು ನಡೆಯುತ್ತಾನೆ. ஆமென், ಆಮೆನ್. ஆமென். தேவனால் மட்டுமல்ல, ದೇವರಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனை விசுவாசித்து தேவனோடு இருக்கிறவர்களும் தேவனை போல இந்த காரியத்தை செய்வார்கள். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ದೇವರಾಗಿ ಇರುವವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப இயேசு கடல் மேல் நடந்தார், ಇವಾಗ ಯೇಸು ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದರು, தண்ணீர் மேல் நடந்தார். ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದರು. அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ இந்த பேதுருவும் ಈ ಪೇತ್ರನು அவன் கடலாகிய தண்ணீர் மேல் நடக்கின்றார். ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಬಂದರು. இப்ப கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமைய ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ಕೊಡುವಂತಹ நாம் ಶಕ್ತಿಯನ್ನು சரியா பயன்படுத்த ನಾವು வேண்டும். ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. மகனே, ಮಗನೇ, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார், ಯಾವಾಗ ನನ್ನ ಸಂಗಡ நாம் அவரோடு எப்போது இருப்போம் என்றால் ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಯಾವಾಗ ಇರ್ತೀವಿ ಅಂದರೆ அவரை போல நாமும் செய்வோம். ಅವರಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕು. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனால் ஆகாதது இல்லை, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. தேவனால் கூடாததும் இல்லை. ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவரை பின்பற்றுகிற நம்மை இப்படிதான் சொல்லுகிறார். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ನಮ್ಮನಿಗೆ தேவனை விசுவாசிக்கிற தேவனை நம்புகிற ದೇವರ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಇಟ್ಟು ದೇವರು தேவன் நம்மோடு இருந்தால் ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. நமக்குள் இருந்து அவரால் ஆகாத காரியம் இல்லை, ನಮ್ಮಿಂದ ಅವರ ಅಸಾಧ್ಯವಾದ அவரால் கூடாத காரியம் இல்லை. ಅದನ್ನು ಸಾಧ್ಯವಾದ நாம் செய்ய முடியாது, ನಾವು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவால செய்ய முடியும். ನಮ್ಮೊಳಗಿರುವ ಕ್ರೈಸ್ತನ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹalleluya. என்னுடைய விசுவாச வழிமுறைகளில ನನ್ನ ನಿರೀಕ್ಷೆ ದಾರಿಯಲ್ಲಿ எனக்கு ஒரு என்னுடைய பாஸ்டர் சொல்லுவாரு, ನನ್ನ ಸೇವಕರು ಹೇಳುವವರು, அவர் ஒரு தடவை என்ன பார்த்து சொன்னார், ಅವರು ಒಂದು ಬಾರಿ ನನ್ನ ನೋಡಿ தம்பி, ಹೇಳಿದರು, ತಮ್ಮ, நான் காட்டு வழியாய் கடந்து வரும் பொழுது ನಾನು ಕಾಡು ರೋಡಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುವಾಗ காட்டு மிருகமாகி சிங்கம் ஒன்று எனக்கு எதிராய் வந்தது. ಆ ಕಾಡಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಸಿಂಹ ಮೃಗವು ನನ್ನ ಮುಂದೆ ಬಂತು. அது ராத்திரி நேரமாய் இருந்தது. ಅದು ರಾತ್ರಿ ವೇಳೆ
ನೆಮ್ಮದಿಯಾಗಿತ್ತು. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ನನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತ என்கிட்ட ஒரு சின்ன டார்ச் லைட் ஒன்னு இருந்தது. ನನ್ನ ಬಳಿ ಚಿಕ್ಕ ಒಂದು ಟಾರ್ಚ್ ಲೈಟ್ ಮಾತ್ರ அதை இப்படி அடித்து பார்க்கும்போது ಅದು ಹೊಡೆದು ரெண்டு ನೋಡುವಾಗ கண் அப்படி மினுங்கி கொண்டு இருந்தது. ಎರಡು ಕಣ್ಣಾಗಿ ಮಿಂಚುತ್ತಾ ಇತ್ತು. என்ன மினுங்கி கொண்டு இருக்கிறதேன்னு நல்லா உத்து கவனிக்கும் போது ಏನು ಮಿಂಚುತ್ತಾ ಇದೆ ಗಮನಿಸಿ ஒரு ನೋಡುವಾಗ சிங்கம் எனக்கு எதிராய் நின்று கொண்டு இருந்தது. ಒಂದು ಸಿಂಹವು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತಾ ಇದೆ. அப்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ ಗೊತ್ತಾ? முழங்கால் படியிட்டேன். ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದೆ. இந்த ராத்திரி வேளை எந்த பக்கம் போகிறது எனக்கு வழி தெரியாது. ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಯಾವ ಕಡೆ ಹೋಗಬೇಕು ದಾರಿ சிங்கம் எனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது. ಸಿಂಹಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿಂತಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என் உயிர் பிழைத்தாலும் வாழ்ந்தாலும் ನನ್ನ ಪ್ರಾಣ ಬದುಕಿದರೂ ಜೀವಿಸುವ உமக்காகத்தான் இருக்க வேண்டும். ನಿಮಗಾಗಿರಬೇಕು. முழங்கால் இட்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೆ. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மேனேஜர் ಆ ಊರಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಮ್ಯಾನೇಜರ್ அந்த வழியாய் கார்ல வருகிறார். ಆ ದಾರಿಯಾಗಿ ಕಾರಲ್ಲಿ அவர் அந்த ಬರುತ್ತಾರೆ. வாகனத்தில் வந்தபோது ಅವರು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ அவர் அந்த வாகனத்தை அப்படியே நிறுத்தி கொண்டார். ಅವರ ಗಾಡಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟರು. திடீரென்று சொல்லி என் காதுல வந்து ஒருத்தர் கேட்கிறார், ತಕ್ಷಣ ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಒಬ್ರು ಕೇಳುತ್ತಾರೆ, நீயும் அந்த சிங்கமும் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? ನೀನು ಆ ಸಿಂಹವು ಏನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರಿ? அப்போது நான் முழித்து பார்த்தால் ಅವಾಗ ನಾನು ಎಚ್ಚರವಿಟ್ಟು ನೋಡಿದರೆ சிங்கம் எனக்கு முன்னே இல்ல, ಸಿಂಹವು ನನ್ನ ಮುಂದೆ ಇಲ್ಲ, எனக்கு பின்னால் ஒரு கார் நின்று கொண்டு இருக்கிறது. ನನಗೆ ಹಿಂದೆ ಒಂದು ಕಾರ್ அந்த கார்ல இறங்கி வந்த மேனேஜர் ಬಂದ ಮ್ಯಾನೇಜರ್ என் காது ஓர்த்த இந்த வார்த்தை கேட்கிறார். ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮಾತು ಕೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ಆವಾಗ ನಾನು ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? நீ எப்படி இயேசுவை தேடுகிறாயோ ಹೇಗೆ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀಯೋ நானும் இயேசுவை தேடுகிறேன் ನಾನು ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುತ್ತೇನೆ அப்படின்னு சிங்கம் சொன்னதுன்னு நான் சொல்லிவிட்டேன். ಹಾಗಾಗಿ ಸಿಂಹ ಹೇಳಿದು ಅಂತ ನಾನು ಹೇಳಿಬಿಟ್ಟೆ. அந்த மேனேஜருக்கு ஒரே ஆச்சரியம். ಆ ಮ್ಯಾನೇಜರ್ಗೆ ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯವು, என்னடா இது இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ಏನೇ ಈ ರೀತಿಯ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. அப்ப நான் கேட்டேன், ಆವಾಗ ನಾನು ஐயா ಕೇಳಿದೆ, நீங்க என்ன பார்த்தீர்கள், என்ன கண்டீர்கள் என்று கேட்டேன். ಅಯ್ಯ ನೀವು ಏನ್ ನೋಡಿದಿರಾ, ಏನ್ ಕೇಳಿದಿರಾ? இல்லப்பா, என்னுடைய கார்ல இருந்து 2 லைட்டும் எரிந்து கொண்டு இருந்தது. ನನ್ನ ಕಾರಿನ 2 ಲೈಟ್ ಉರಿತಾ ಇದೆ. நடு ரோட்ல நீ முழங்கால்ல நின்று கொண்டு இருக்கிற. ಮಧ್ಯ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ಯಾ. உனக்கு எதிராக இருந்த சிங்கம் அப்படியே முன்ன வர்றதை நான் பார்த்தேன். ನಿನಗೆ ಎದುರಾಗಿರೋ ಸಿಂಹ ಆಗಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ಬರುವುದು இப்போ உன்னை கடிச்சு கொதறி போட்டுரும் தின்னுரும் உன்னை அடிச்சிரும்னு நினைச்சேன். ನೀನು ಕಚ್ಚಿ ಕೊಂದಾಕಿ ತಿನ್ನಿಬಿಡುತ್ತೆ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡೆ. அது வந்து 2 பக்கமும் 2 காது பக்கமும் வாயை 2 தடவை அப்படி திறந்து திறந்து மூடியது. ಅದು 2 ಕಣ್ಣು ಹಾಗೆ ಬಾಯಿ ತೆಗೆದು ಮುಚ್ಚುತ್ತಾ ಇತ್ತು. அப்புறம் அப்படியே முன்ன எப்படி வந்ததோ அப்படியே பின்னாலேயே அப்படியே போச்சு. ಅದು ಮುಂಚೆ ಹೇಗೆ ನಡೆದು ಬಂತು ಹಾಗೆ ಹಿಂದೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು. ஓ, பின்னால போய் அப்படி டப்புன்னு ஒரே ஓட்டமா ஓடி விட்டது. ಅದು ಹಿಂದೆ ಹಾಗೆ ಜೋರಾಗಿ ಓಡಿಬಿಟ್ಟು. அதனாலதான் சிங்கம் உன்னிடத்தில் என்ன கேட்டது என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். ಅದನ್ನ ಸಿಂಹ ನಿನ್ನ ಬಳಿ ಏನು ಕೇಳಿಸು ಅಂತ ನಾನು ನಿನ್ನ ಬಳಿ ಕೇಳಿದ್ದೆ. அப்ப நான் ಅದಕ್ಕೆ பதில் கொடுத்தேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಉತ್ತರವು ಕೊಟ್ಟೆ. நான் முழங்காலில் நிற்கும் பொழுது ನಾನು ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ ஜெபத்தினால முடியாதது எதுவுமே இல்ல. ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ அதை ಇಲ್ಲ. நான் புரிஞ்சுக்கொண்டேன். ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ இயேசு நமக்குள்ள இருப்பாரானா ಯೇಸು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ, நாம அவரோடு இருப்போமானால் ನಾವು ಅವರ ಜೊತೆಗೆ ಇರುವುದಾದರೆ எந்த பொல்லாப்பு நம்மை சூழ்ந்து கொள்ளாது. ಯಾವ ಕೇಡು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ. அந்த மேனேஜருக்கு அப்பொழுது விசுவாசம் பெருகினது. ಆ ಮ್ಯಾನೇಜರ್ ಆವಾಗ ನಿರೀಕ್ಷೆ ದೊಡ್ಡದಾಯ್ತು. இயேசுவை தேட எனக்கு வழிகாட்டு என்று சொன்னார். ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕೋದಕ್ಕೆ ನನಗೆ ದಾರಿ ತೋರಿಸು ಅಂತ ಹೇಳಿದರು. உடனே இந்த பைபிள் எடுத்து நான் கையில கொடுத்து விட்டேன். ತಕ್ಷಣ ಈ ಬೈಬಲ್ ತೆಗೆದು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. நீயும் கூட இயேசுவோடு இருந்தா ನೀನು ಸಹ ಯೇಸು ಸಂಗಡ ಇದ್ದರೆ எனக்குள் நடந்த அற்புதம் உனக்கும் நடக்கும் என்றார். ನನ್ನೊಳಗೆ ನಡೆದ ಅದ್ಭುತ ನಿನಗೂ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசு நம்ம கூட இருப்பாரனா ಯೇಸು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ அவர் செய்தது போல நாமும் செய்வோம். ಆತನು ಮಾಡಿದಾಗಿ ನಾವು இயேசுவோடு நாம இருப்போம் என்றால் ಜೊತೆಗೆ ನಾವು ಇದ್ದರೆ இயேசு என்ன அற்புதங்கள் செய்தாரோ ಯೇಸು ಏನು ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಿದರೋ அந்த அற்புதங்களை நம்மளாலையும் செய்ய ಆ முடியும். ಅದ್ಭುತಗಳು ನಮ್ಮಿಂದ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனால் ஆகாத காரியம் ದೇವರಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ஒன்றுமில்ல. ಯಾವುದೂ ಇಲ್ಲ. தேவனால் கூடாத காரியம் ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾದದ್ದು ஒன்றுமில்ல. ಯಾವುದೂ இந்த ಇಲ್ಲ. படிப்பறிவில்லாத இந்த பேதுரு ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದಂತ ಈ ಪೇತ್ರನು இயேசு நடந்தது போல இவரும் நடந்தார். ಯೇಸು ನಡೆದಾಗಿ ಈತನು ನಡೆಯುತ್ತಾನೆ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯವು அப்படியே நீங்க வேதத்துக்குள்ள திரும்பி வாருங்க. ಹಾಗೆ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಒಳಗೆ ಬನ್ನಿ. யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. ಯೋಹಾನ ತೆಗೆದುಕೊಂಡು யோவான் 11ஆம் அதிகாரத்துல ಯೋಹಾನ ಪತ್ರಿಕೆ 11ನೇ இயேசுவாகிய கர்த்தர் ಕರ್ತನಾದ ஒரு குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ரொம்ப அதிகமாய் நேசித்தார். ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அந்த குடும்பத்துல ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ஒரு மரணம் வந்து விட்டது. ಒಂದು ಮರಣವು ಸಂಭವಿಸಿತು. ஹல்லேலூயா, ஆமென். மரணம் வந்த அந்த செய்தி ಮರಣ ಬಂದ ಸುದ್ದಿ கர்த்தருடைய நாமத்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ
தேவ ஜனரே, கர்த்தருடைய நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாமதான் இந்த இயேசு மார்த்தாள் மரியாளுடைய கூடாரத்தை அதிகமாய் நேசித்தவர், மார்த்தாள் மரியாள் ಗುಡಾರವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದವರು, அதிகமாய் அன்பு கூர்ந்தவர். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದವರು, எப்போதெல்லாம் அந்த கிராமத்துக்கு வருகிறாரோ ಯಾವಾಗಲ ಗ್ರಾಮಕ್ಕೆ அப்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு செல்லக்கூடியவர். ಯಾವಾಗಲ ಮನೆಗೆ ಹೋಗುವ திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, ಒಂದು ಸುದ್ದಿ நீ ಬರುತ್ತದೆ. நேசிக்கிற அந்த குடும்பத்துல ನೀಡಿ ஒருவன் மரண வியாதியில் இருக்கிறார். ಮರಣ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீர் வர வேண்டும் என்று செய்தி வருகிறது. ನೀವು ಬರಬೇಕಂತ ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. ஆனால் ಆದರೆ இங்கே இயேசுவாகிய கர்த்தர் வரவில்லை. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ. அவர் வந்தது எப்போது? ಅವರು ಬಂದಿದ್ದು 4 நாளுக்கு பின்னால் வருகிறார். 4 ದಿನ ನಂತರ வந்தபோது என்ன நடக்கிறது? ಬಂದಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அங்கே வந்தபோது ಬಂದಿದ ಕೂಡಲೇ மார்த்தாள் ஓடி வந்து அழுகிறாள். ಮಾರ್ತಳು ಓಡಿ நீர் இருப்பீரானால் ಇಲ್ಲಿ ಇದ್ದರೆ என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ನನ್ನ ಸಂಗಡ ಸಾಯುವ. அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರ மரியாளும் அழுகிறார்கள். ಮರಿಯಾಳು ಅಳುತ್ತಾರೆ. நீர் இங்க இருந்திருப்பீரானால் ನೀವು ಇಲ್ಲಿ ಇದ್ದರೆ என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ನನ್ನ ಸಹೋದರ ತೀರಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென், ஆமென் ಆಮೆನ್. சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. ಇಲ್ಲಿ ಏನ್ ನಡೆದಿದೆ ನೋಡಿರಿ. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು பேதுருவுடைய வழிகளில, ಪೇತ್ರನ ದಾರಿಯಲ್ಲಿ, பேதுருவின் காரியத்துல ಪೇತ್ರನ ಕಾರ್ಯ நன்றாக நீங்க சிந்திக்கும் பொழுது ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸುವಾಗ இங்க ஆண்டவரோடு ஒப்பிட்டு வருகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். ಇಲ್ಲಿ ದೇವರ ಜೊತೆಗೆ ಹೋಲಿಕೆಟ್ಟು ಬರುವಂತ இங்கே இயேசுவாகிய கர்த்தர் ಕರ್ತನಾದ ಯೇಸು அந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ಆ ಮರಿಯಾಳು ಮಾರ್ತಳು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ 4 நாட்களுக்கு பின்னே வந்த கர்த்தர் 4 ದಿನ ನಂತರ ಹಿಂದೆ ಬರುವಂತ சகல ஜனத்தார் பார்க்கும்படி ಸಕಲ ಜನರು ನೋಡುವಂತೆ அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. மரித்த போன லாசருவை, ಸತ್ತು ಹೋಗಿರುವಂತ லாசருவே ಲಾಜರನೇ வெளியே வா என்று சொல்லுகிறார். ಹೊರಗೆ ಬಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. சத்தமா சொல்லுங்க. மரித்த லாசருவை, ಸತ್ತ ಲಾಜರನೇ, கல்லறைக்குள் இருக்கிற லாசருவை ಮಶಾನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಲಾಜರ 4 நாளுக்கு பின்னாக 4 ದಿನ ಹಿಂದೆ இந்த இயேசு அழைக்கிறார். ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾರೆ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya, ಹalleluya. ஹalleluya, ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இங்க நீங்க வேதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ பேதுருவும் கூட ಪೇತ್ರನು ಕೂಡ ஆமே ஒரு வீட்டுக்கு வந்தபோது ಒಂದು ಮನೆಗೆ ಬಂದಾಗ ஆமென் அவர் செய்கிற ஒரு காரியத்தை நீங்க கவனித்து பாருங்க. ಆತನು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. பேதுருவும் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ಪೇತ್ರನು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அங்கே மரித்து போன ஒரு பெண்ணை ಅಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿರುವಂತ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು தபித்தாளே என்று சொல்லுகிறார். ತಬಿತಾಳೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. யார் சொல்றா? ಪೇತ್ರನು. எங்க சொல்றாரு? இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, ಇಷ್ಟೊತ್ತು ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, நீங்க வேதத்தை அறிந்திருக்கிறீர்களா? ನೀವು ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? வேதத்தை நீங்க படிச்சிருக்கிறீர்களா? ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೀರಾ? இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது அப்போஸ்தலர்ல. ಇಲ್ಲಿ ಒಂದು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು எங்க ಹೇಳುತ್ತದೆ. யார் சொல்லக்கூடும்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் படிங்க கொஞ்சம். யோப்பா பட்டணத்தில் ஆ கிரேக்கு பாஷையிலே ஆ தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் ஆ தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், ஆ அவள் தன் நற்கிரியைகளை தர்மங்களையும் மிகுந்ததாய் செய்து கொண்டு வந்தாள். ஆ அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். ஆ அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். ஆ யோப்பா பட்டணத்திலே ஆ லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால் ஆ பேதுரு அவளத்தில் இருக்கிறாள் என்று ஆ சீஷர்கள் கேள்விப்பட்டு ஆ தாமதம் இல்லாமல் ஆ தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி ஆமென். மனுஷர் அவளிடத்திற்கு அனுப்பினாள். ஹalleluya. ஆ பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து பேதுரு எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. வார்த்தைகளை நீங்க நன்றாக அறிவீர்கள் என்றால், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುವುದಾದರೆ, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவாய் இருக்குமானால், ಹೇಳப்பட்ட ಮಾತು ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಇರುವುದಾದರೆ தெளிவாகவே நீங்க கவனிக்க வேண்டும். ಸ್ಪಷ್ಟವಾಗಿನೇ ಗಮನಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இது யார் செய்கிற அற்புதம்? இது யார் ಮಾಡುವಂತ ಅற்பುತ? பேதுரு செய்கிற அற்புதம். பேதுரு ಮಾಡುವಂತ
ಅದ್ಭುತವು. ஹalleluya. Hallelujah. இப்ப இயேசுவும் என்ன பண்ணுகிறார்? ಇವಾಗ ಯೇಸು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? லாசருவே வெளியே வா என்றார். ಲಾಜರನೇ ಹೊರಗಡೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அவன் கட்டுகளோடு வந்து நிற்கின்றான். ಆತನು ಕಟ್ಟಿರೋ இயேசு சொல்றா இப்பொழுது அவன் கட்டுகள் அவருன்றாரு. ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ಈಗ ಅವರು ಬಂದೆಲ್ಲ அப்ப எப்படி அவன் கட்டுகளோடு வெளியே வந்திருக்க கூடும்? ಅವನು ಹೇಗೆ ಬಂಧಗಳಿಂದ ಬರಕಾಗುತ್ತದೆ? இன்றைய காலத்தை விட ಇವತ್ತಿನ அன்றைய காலம் ಆವತ್ತಿನ முழுச உடல் முழுவதும் அவன் என்ன செய்வாங்க? துணியால் சுத்தி இருப்பார்கள். ಶರೀರ ಪೂರ್ತಿ ಬಟ್ಟೆಯನ್ನು ಸುತ್ತಾಕಿರ್ತಾರೆ. அங்கே பாதத்திலிருந்து மேல் தலைவரிலும் சுத்தி இருப்பார்கள். ಅಲ್ಲಿ ತಲೆಯಿಂದ ಪಾದನ ಸುತ್ತಿ அப்படி இருக்கிற அந்த நாட்களில ಆಗಿರುವಂತ இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಯೇಸು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, இப்போது கட்டுகள் அவருங்க என்று சொல்லுகிறார். ಇವಾಗ ಕಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲ அப்படின்னா அவர் குழியிலிருந்து எப்படி வெளியே வந்திருப்பார்? ಹಾಗಂದ್ರೆ ಅವರ ಹಳ್ಳದಿಂದ ரெண்டு வார்த்தை சொல்லுகிறது, ಎರಡು ಮಾತು உன்னை என் உள்ளாங்களை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಅಂಗಳ ಚಿತ್ರಿಸಿ என் கைகளை உன்னை கிரீடமாக உன்னை முத்திர மோதிரமாக வைத்திருக்கேன்னு சொல்றார். ನನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕಿರೀಟವಾಗಿ ಮುದ್ರೆ ಹೊಂಗ್ರ நம்ம மனக்கண் திறக்காத நேரத்துல ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣು ತೆಗೆದಿರುವಂತ ಸಮಯ இயேசு அவர் சுமக்கிறதை நம்மால் பார்க்க முடியாது. ಯೇಸು ಒಂದೋದು ನಾವು ನೋಡಕ மனக்கண் திறந்தால் மாத்திரமே ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣು அவர் நம்மை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்க முடியும். ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಅಂತ ನೋಡಕ ಆಗುತ್ತದೆ. நான் ஒரு முறை நான் இயேசுவிக்கிட்ட நான் கேட்டேன், ನಾನು ಒಂದು ಬಾರಿ ஆண்டவரே நான் எப்படி நான் பிறந்தேன், ದೇವರು ಹೇಗೆ ನಾನು ಹುಟ್ಟಿದೆ, நான் எப்படி கருவில உருவானேன், ನಾನು ಹೇಗೆ ಗರ್ಭದಲ್ಲಿ எப்படி நான் பிறந்தேன், ನಾನು ಹೇಗೆ எப்படி நான் வளர்ந்தேன், ಹೇಗೆ ಬೆಳೆದಿದ್ದೆ, எப்படி நான் ஊழியத்துக்கு வந்தேன், ಹೇಗೆ ಸೇವೆ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன். ಇವತ್ತು ನಾನು ಹೇಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. என்னுடைய கண்ணுக்கு முன்னாக ಈಗ ಕಣ್ಣಿಗೆ ஒரு டிவியில பார்ப்பது போல ஒரு காட்சி அப்படியே தோன்றினது. ಒಂದು ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಹಾಗೆ நான் ಕಾಣಿಸುತ್ತದೆ. எப்படி கருவில இருந்தேன் என்று, ನಾನು ಹೇಗೆ ಗರ್ಭದಲ್ಲಿ நான் எப்படி பிறந்தேன் என்பதும், ನಾನು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದೆ நான் ಎಂದು, கடந்து வந்த பாதைகள் எப்படி என்றும் ನಾನು ಕಳೆದು ಬಂದ ದಾರಿ ಹೇಗೆ ಅಂತ என் ಹೇಳಿ, பெற்றோர் சொல்லி நான் தெரிந்து கொள்ளவில்லை. ನನ್ನ ಎತ್ತಿದವರು ಹೇಳಿ ನಾನು என்னை ತಿಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. யாமை உருவாக்கி என்னை நடத்துகிற என் கர்த்தராகிய இயேசு எனக்கு காண்பித்ததை நான் தெரிந்து கொண்டேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರೆ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. என் பெற்றோர் நான் பிறந்த டேட் அவங்களுக்கு தெரியாது. ನಾನು ಎತ್ತಿದವರಿಗೆ ನಾನು ಹುಟ್ಟಿದ ದಿನವೂ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. என்னுடைய பிறந்த டேட் கேட்டா அவங்களுக்கு தெரியாது. ನನ್ನ ಹುಟ್ಟಿದ ದಿನವು ಡೇಟ್ ಕೇಳಿದ್ರೆ ஏன்னா அவங்க பிறந்த டேட் அவங்களுக்கு தெரியாது. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಹುಟ್ಟಿದ ದಿನವೂ ಅವರಿಗೆ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னுடைய பிறந்த நாளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ನನ್ನ ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನು ದೇವರು ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ஆமென். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, ನೀವು ಗಮನಿಸಬೇಕು, அவர் கட்டுகளை அவிழ்ப்பது எங்க? ಅವರು ಕಟ್ಟುಗಳ ಬಿಚ್ಚ கல்லறைக்குள்ள இல்ல, கல்லறைக்கு வெளியே. ಒಳಗಡೆ ஹalleluya. நீங்களும் கல்லறைக்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ಮಶಾನ ಒಳಗಡೆ உங்களை சுற்றிலும் பாவக்கட்டு, சாபக்கட்டு, அந்தகாரக்கட்டு, ஆமே இருள் என்கிற கட்டு இருக்குமானால் ನಿಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲೂ ಪಾಪವೆಂಬ ಕಟ್ಟು ಅಂಧಕಾರ ಕಟ್ಟಲು ಇರುವುದು. அதுவரையிலும் உங்களுக்கு ஆண்டவர் செய்ற அற்புதங்கள் தெரியாது. ಅಲ್ಲಿ ತನಕ ಯೇಸು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತ நீங்க எப்ப கல்லறை விட்டு வெளியே வருகிறீர்களோ, ಯಾವಾಗ ಮಶಾನ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ இயேசுவோடு எப்ப இணைகிறீர்களோ, ಯಾವಾಗ அப்பொழுது உங்களுக்குள் என்னென்ன கட்டுகள் இருக்கோ அந்த கட்டுகள் விடுவிக்கப்படும். ಆವಾಗ ನಿಮ್ಗೆ ಏನೇನು ಬಂಧನಗಳು ಅದು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. விடுவித்த ஆண்டவர் சொல்லுவா, நீ இந்த கட்டு இருந்த, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ ನೀನು ಬಂಧನ பாவ கட்டுக்குள்ள இருந்த, ಪಾಪದ நீ ಬಂಧನದಲ್ಲಿ சாப கட்டுக்குள்ள இருந்த, ಪಾಪದ ಬಂಧನದಲ್ಲಿದ್ದೆ, நீ இந்த உலக கட்டுக்குள்ள இருந்த, ಲೋಕದ ಬಂಧನದಲ್ಲಿದ್ದೆ, நீ விக்கிரக கட்டுக்குள்ள இருந்த. ಲೋಕದ ಬಂಧನದಲ್ಲಿದ್ದೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, உங்க கட்டுகளை அவிழ்ப்பது மனுஷன் அல்ல, மனுஷனை உருவாக்கின கர்த்தர். ನಿಮ್ಮ ಬಂಧಗಳನ್ನು ಬಿಚ್ಚುವುದು ಮನುಷ್ಯನಲ್ಲ, ಮನುಷ್ಯ ಉಂಟು ಮಾಡೋ ದೇವರು. அந்த கர்த்தர் நமக்குள் இருப்பாரானால் ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವುದಾದರೆ நம்ம கட்டுகள் தானாய் விழுந்து ನಮ್ಮ போய்விடும். ಬಂಧನಗಳು ತಾನಾಗಿ பேதுரு பார்த்து சொல்லுகிறார், பேதுரு ನೋಡಿ நீ ಹೇಳ್ತಾರೆ, பூமியில எதை கட்டுகிறாயோ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು அது ಕಟ್ಟುತ್ತೀಯೋ பரலோகத்தில் கட்டப்படும். ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ நீ இந்த பூமியில எதை அவிழ்க்கிறாயோ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು அது பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டு இருக்கும். ಪರಲೋಕದ இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ಈ ಬಂಡೆ ಮೇಲೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. இன்னொரு பக்கம் சொல்றார் பேதுருவை பார்த்து, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಪೇತ್ರ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, என் ஆடுகளை மேய்ப்பாயா? ನನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ? ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த செய்தியை லைவ் மூலமாக யாராவது கேட்பீர் என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ಈ ಸಂದೇಶ ಲೈವ್ ಮುಖಾಂತರ ஒருவேளை ஊழியக்காரர்களாய் இருப்பீங்க என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ಸೇವಕರಾಗಿರುವುದಾದರೆ, இல்ல ஒரு சபையில முக்கியமான பொறுப்புல இருப்பீங்க என்று சொன்னால், ಒಂದು ಸಭೆಯ ಮುಖ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீங்க உங்களுக்குள்ள கேள்வி எழும்பலாம், என்னையே இந்த பிரச்சனை சூழ்ந்து கொண்டு வருகிறது, ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ நான் ಆವರಿಸಿದೆ? ஏன் ஒரு இடத்துல அப்படியே கிடக்கிறேன், ನಾನು ಯಾಕೆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ நான் ஏன் முன்னேறாம இருக்கிறேன்? ನಾನು ಯಾಕೆ ಈ ಮುನ್ನೆ ஆண்டவருடைய வார்த்தை இந்த ராத்திரியில உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன செய்தியாய் வருகிறது. ರಾತ್ರಿ ವೇಳೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ಒಂದು நீங்க இன்னும் கர்த்தரோடு கிட்டி சேரவில்லை, ಇನ್ನ ದೇವರ ಜೊತೆಗೆ நீங்க ಸೇರಿಲ್ಲ, கர்த்தரோடு இன்னும் நெருங்கவில்லை. ದೇವರ ಹತ್ರ
இன்னும் உங்க கட்டு அவிழவில்லை. ನಿಮ್ಮ ಕಟ್ಟುಗಳು உங்க கட்டு உங்க மேலதான் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕಟ್ಟುಗಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். ಈ ಬಂಡೆ ಮೇಲೆ ಸಭೆ என் அன்பு ஊழியக்காரர்களே, ஊழியக்கார அம்மாக்களே, ಸೇವಕರ ತಂದೆ ತಾಯಿಯವರೇ, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட சிறியோரே பெரியோரே, ಸೇವೆಗಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಚಿಕ್ಕ உங்களுக்காக ஒரு சபையை கர்த்தர் கட்டுகிறார். ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அந்த சபையை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ಆ ಸಭೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂತ என் ஆடுகளை மேய்ப்பாயா. ನನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವೆ. ஹalleluya. ஹalleluya. எப்ப கட்டவிழ்க்கப்படுகிறாயோ ಯಾವ ಕಟ್ಟಾಕ ಬಚ್ಚ அப்ப கர்த்தர் உனக்குள்ள இருந்து நீ செய்கிற காரியங்களை ஜெயமாக்குவார். ಆಗ ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದು ನಿನ್ನ ಮಾಡುವಂತ உன்னை கொண்டு கட்டுகளை அவிழ்க்க செய்வார். ನಿನ್ನಿಟ್ಟು ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு குடும்பத்துக்கு நான் சென்றிருந்தேன். ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. திருமணமாகி 21 ஆண்டு ஆகிறது. ಮದುವೆಯಾಗಿ 21 ವರ್ಷವಾಗುತ್ತದೆ. பிள்ளை செல்வம் இல்லை. ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ மிகவும் மனவேதனையோடு இருந்தார்கள். ಯಾವುದು ಮನಸ್ಸಿನ ವೇದನೆ மனசு ரொம்ப துக்கமாய் இருந்தது. ತುಂಬಾ ದುಃಖವಾಗಿ அந்த வீட்டுக்கு போன உடனே ಮನೆಗೆ ಹೋಗಿದ நான் ஜெபித்து முடிந்த உடனே ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அவங்க வீட்டுல அப்படி முன்னால பாத்தீங்கன்னா ಅವರ ಮನೆ ಮುಂದೆ ನೋಡುವುದಾದರೆ ஒருவர் அப்படியே உற்று அப்படியே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ஒரு மனுஷன் அப்படியே நின்னுகிட்டு இருப்பாரு. ಒಂದು ಮನುಷ್ಯ ಹಾಗೆ ನಿಂತಿರ್ತಾರೆ. அந்த மனுஷனை அந்த மனுஷன் ಆ ಮನುಷ್ಯ கையில ஒரு ஈட்டி பிடிச்சிருப்பாரு. ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಖಡ್ಗವನ್ನು ಇದ್ದಿದ್ದಾರೆ. கீழே ஒரு அது பிசாசுன்னு சொல்றாங்க. கீழே ஒரு உருவம் இருக்கும். ಕೆಳಗಡೆ ಒಂದು ರೂಪವಿದೆ. அந்த உருவத்து மேல காலை வச்சுக்கிட்டு குத்த போவார். ಆ ರೂಪ ಮೇಲೆ ಕಾಲಿಟ್ಟು ಚುಚ್ಚಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப நான் அந்த வீட்டுல உள்ள அம்மா கிட்ட கேட்டேன், ಅವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ இந்த போட்டோ நீங்க எதற்காக வச்சிருக்கிறீங்க? ಫೋಟೋ ಏನಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? அப்ப அவங்க சொன்னாங்க, ಅವಾಗ ಅವರು ಹೇಳಿದರು, எங்க அப்பா எனக்கு பிரியமாய் கொடுத்தார். ನಮ್ಮ ತಂದೆ ನನಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ நான் ಕೊಟ್ಟರು. திருமணம் ஆகும்போது ನಾನು ಮದುವೆ ಆಗುವಾಗ எனக்கு அவர் கிஃப்டா கொடுத்தார். ನನಗೆ மகளே, நீ ಬಹುಮಾನವಾಗಿ எங்க போனாலும் இதை வச்சுக்கொள் என்று சொன்னார். ಎಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದರು. இது எங்க போனாலும் இதை நீ வச்சிருக்கணும். ಎಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ அப்பா மேல உனக்கு பிரியம் இருக்குன்னா ಅಪ್ಪ ಮೇಲೆ ನನಗೆ ಪ್ರೀತಿ ಇದೆ இந்த இதை நீ வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ಇದನ್ನ ಇಟ್ಕೋಬೇಕಂತ ಹೇಳಿದರು. அப்ப நான் கேட்டேன், ಅವಾಗ ನಾನು ಕೇಳಿದೆ, இது நீங்க எத்தனை வருஷமா பின்பற்றி வருகிறீங்க? ಎಷ್ಟು ವರ್ಷವಾಗಿ நாங்க திருமணமாகின அந்த நாள் இந்த நாள் வரல பின்பற்றி வருகிறோம். ನಮಗೆ ಮದುವೆಯಾಗಿ ಆವತ್ತು 21 வருஷம். 21 ವರ್ಷ. அப்ப நான் சொன்னேன், இந்த போட்டாக்குள் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கிறது. ಆವಾಗ ನಾನು ಹೇಳಿದ ಫೋಟೋಗಳಿಗೆ ಏನೋ ಒಂದು நாங்க வந்ததுல இருந்து இந்த போட்டாவே எனக்கு காண்பிக்கின்றார். ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದ ಫೋಟೋ ತೋರಿಸುತ್ತಾ உங்க ಇದ್ದಾರೆ. திருமண வாழ்க்கைக்கும் ನಿಮ್ಮ ಮದುವಿನ உங்களுடைய கர்ப்பத்தின் கனிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இதுல இருக்கிறது. ಸಂಬಂಧವಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு என்ன இது இப்படி ஒரு புதுசா சொல்றீங்களே? ಅವರಿಗೆ ಒಳಗಡೆ ಏನಿದು ಒಂದು ಹೊಸದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ. இல்லம்மா, அந்த போட்டோ எடுங்க. ಇಲ್ಲಮ್ಮ ಫೋಟೋವನ್ನು அந்த ತೆಗೆದು போட்டோ எடுத்தாச்சு. ಆ ಫೋಟೋವನ್ನು அந்த ತೆಗೆದು போட்டோவை ஓபன் பண்ணா ಆ ಫೋಟೋವನ್ನು ಬಿಚ್ಚಿ ನೋಡಿದರೆ அதுல கோல்டு கலர்ல ஒரு பேப்பர் பின்னால இருக்கு. ಅದರ ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ ಪೇಪರ್ ಹಿಂದೆ ಇದೆ. அந்த கோல்டு கலர் இருக்கிற பேப்பர்ல ಆ ಗೋಲ್ಡ್ ಕಲರ್ ಇರೋ சில எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டு இருந்தது. ಕೆಲವೊಂದು ಅಕ್ಷರಗಳೆಲ್ಲ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஆவியில கர்த்தர் சொல்றார், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನನ್ನ ಆತ್ಮ இந்த ದೇವರು பெண் ಹೇಳ್ತಾರೆ, என்னை விரும்பாததினால் ಈ ಹೆಂಗಸು ನಾನು ಇಷ್ಟಪಡದೆ இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியமே இருக்க கூடாது ಈ ಹೆಣ್ಣಿಗೆ ಮಗುವಿನ ಬಾಕಿ ಇರಬಾರದು. அப்படின்ற ஒரு வியாக்கணத்தை கர்த்தர் எனக்கு ಆ பேசினார். ರೀತಿಯಾದ ವ್ಯಾಖ್ಯಾನ நான் ಭಾಷೆಯಲ್ಲಿ சொன்னேன், ಮಾತನಾಡಿದರು. இதுல எழுதப்பட்ட எழுத்து எனக்கு பாருங்க, இங்க எழுதி இருக்கிறது. ನಾನು ಹೇಳಿದಲ್ಲಿ இது ಬರೆಯಲ್ಪಟ್ಟ எந்த ಅಕ್ಷರಗಳು மொழியில எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல. ಯಾವ ಭಾಷೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆவியில நான் உணர்றது என்னன்னா, ಅದರ ಆತ್ಮನ ಸ್ಪಷ್ಟ இந்த பெண் என்னை விரும்பாததினால என்னನ್ನ இந்த ಇಷ್ಟಪಟ್ಟಿರುವುದರಿಂದ பெண்ணுக்கு கர்ப்பக்கனி இருக்க கூடாது ಹೆಣ್ಣಿಗೆ ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ அப்படின்றதுதான் இந்த எழுத்துன்னு எனக்கு தெரிகிறது. ಹಾಗಾಗಿ ಮಾತನಾಡಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. உடனே இந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, ತಕ್ಷಣ என்னையா இப்படி சொல்றீங்க? ಏನ ಹೀಗೆ எங்க அப்பா அப்படி கொடுப்பாரா? ನಮ್ಮ ಅಪ್ಪಾಗೆ எங்க அப்பா அப்படி செய்வாரா? ನಮ್ಮ ಅಪ್ಪಾಗೆ ಮಾಡುತ್ತಾರಾ? உடனே அவங்களுக்கு ஒரு கேள்வி, ಅವ್ರಿಗೊಂದು ಪ್ರಶ್ನೆ, சரி உங்க அப்பா இருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಇದ್ದಾರಾ? எங்க அப்பா இருக்கிறார். ನಮ್ಮ ಅಪ್ಪ எங்க இருக்கிறார்? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? இந்த உள்ரூம்ல இருக்கிறார். ಒಳಗಡೆ ರೂಮ್ ಅಲ್ಲಿ அவனுடைய அப்பாவை போய், ಅವರ ಅಪ್ಪ ಹೋಗಿ இந்த போட்டா நீங்க தானே கொடுத்தீங்க? ಈ ಫೋನ್ ನೀವು ತಾನೇ ಕೊಟ್ಟಿರಿ? ஆமா, நான் தான் கொடுத்தேன். ಹೌದು, ನಾನೇ இது ಕೊಟ್ಟೆ. எப்படி நீங்க கொடுத்தீங்க என்று கேட்கும்போது ಹೇಗೆ ಕೊಟ್ಟಂತ அப்ப அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய சிநேகிதன், ನನ್ನ என்னுடைய நண்பன் எனக்கு அது கிஃப்டா கொடுத்தார். ನನಗೆ ಬಹುಮಾನ அப்ப கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தார்? ಕೊಡುವಾಗ ಏನೇನು இது உன் பிள்ளைக்கு நீ கொடுப்பாயானா உன் பிள்ளையுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கனமான ஒரு இந்த போட்டா ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ என் வீட்டுக்கு வந்ததுனால
ಮನೆಗೆ நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நீ உன் குடும்பத்துல ನಿನ್ನ உன் ಕುಟುಂಬದಲ್ಲಿ பிள்ளைக்கு இதை கொடுப்பாயனா ನಿನ್ನ ಮಗು உன் பிள்ளையும் ஆசீர்வாதமா இருக்கும் ನಿನ್ನ ಮಗಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತಾಳೆ அப்படி சொல்லி ಹೀಗಾಗಿ என்னுடைய சிநேகிதன் எனக்கு கொடுத்தான் என்றார். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಕೊಟ್ಟೆನು ಅಂತ ஹalleluya. ஹalleluya. அப்ப நான் சொன்னேன், இந்த பாஷை எனக்கு தெரியல, ಈ ಭಾಷೆ இது எந்த எழுத்து எனக்கு தெரியல, ಯಾವ ಅಕ್ಷರ ಅಂತ ஆனா எழுதப்பட்ட எழுத்து ಆ ಅಕ್ಷರ ஆவி எனக்கு சொல்றார் என்னன்னா, ಆತ್ಮನು ಹೇಳುವುದು என்னை விரும்பாததுனால ನನ್ನನ್ನು ಇಷ್ಟಪಡದೇ ಇರುವುದರಿಂದ இவளுக்கு பிள்ளை செல்வம் இருக்க கூடாதுன்னு தான் ஆவியான சொல்றா. ಇವಳಿಗೆ ಮಗುವಿನ ಬಾಕಿ ಇರಬಾರದು ಅಂತ ದೇವರ ஹalleluya சொல்லுங்க. ஆமென் ஆமென். ಆಮೆನ್. அவருக்கு ஒரு ஷாக் ஆகி விட்டது. ಒಂದು ಶಾಕ್ ಆಯ್ತು. என் மகளுக்கு 21 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல, ನನ್ನ ಮಗಳಿಗೆ 21 ವರ್ಷ ಮದುವೆಯಾಗಿ ಮಗು இப்படி கூட இருக்குமா? ಈಗೂನು ಇರುತ್ತದಾ? அத உடனே நாங்க அதை எரித்து அதை சாம்பலாக்கி போட்டோம். ತಕ್ಷಣ ನಾವು ಅದನ್ನು ಉರಿದು ಬೂದು ಹಾಕಿದ್ದೀವಿ. 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதத்துல 3 ತಿಂಗಳಾಗಿ 4ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ஒரு செய்தி வருகிறது. ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அவங்க கருவுற்று இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்து ಅವರು விட்டது. ಗರ್ಭವನ್ನು ಧರಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು தேவ ಸುದ್ದಿ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் ஞானமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ಜ್ಞಾನವಾದ ಕಾರ್ಯಗಳು நமக்குள்ள இருக்கிற கட்டு நம்மள நம்ம கிட்ட இருந்து அவுக்கப்படலன்னா ನಮ್ಮ ಒಳಗಿರುವ ಕಟ್ಟುಗಳು ನಮ್ಮಿಂದ ಬಿಚ್ಚಲ್ಪಡಲ್ಲ. நாம எந்த ஜெயத்தையும் காண முடியாது. ನಾವು ಯಾವ ಜಯವನ್ನು அப்ப இயேசு நம்ம கூட இருப்பாருன்னா ಯೇಸು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ நம்முடைய மனக்கண்களை திறப்பா, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. அப்பொழுது நமக்கு அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். ಆಗ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನವರು இங்க மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் முன்னு நின்று அங்கே கூடியிருந்த சகல ஜனத்துக்கு முன்னால ಕೂಡಿರುವ ಸಕಲ ಜನಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ இங்க லாசருவின் கட்டு அவிழ்க்க சொல்லுகிறார். ಲಾಜರನ ಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚಲಿಕ್ಕೆ மரித்தவன் உயிரோடு வந்தான். ಸತ್ತವನ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ கர்த்தர் மட்டும் இந்த அற்புதத்தை செய்யவில்லை, ದೇವರ ಮಾತು அவரை பின்பற்றி வந்த ಅವರು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದ இந்த பேதுருவும் செய்கிறார். ಪೇತ್ರನು நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க நீங்க படிச்சீங்கன்னா ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ அங்கே பாடையில கொண்டு வந்த ஒரு மனுஷனை, ಅಲ್ಲಿ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ತೆಗೆದು ஒரு வாலிபனை ಒಂದು ಯವ್ವನ இயேசு எழுந்திரு என்றார். ಯೇಸು ಎದ್ದೇಳು ಅಂತ ಹೇಳಿ அழகாய் வேதம் சொல்லுகிறது. ಸುಂದರವಾಗಿ 7ஆம் அதிகாரத்துல 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே 13ஆம் வசனம் தொடங்கி ಅಲ್ಲಿ 13ನೇ வாಕ್ಯ நீங்க அப்படியே சில வார்த்தை அப்படியே கீழே படிச்சு வந்தீங்கன்னா ಕೆಳಗಡೆ ಓದ್ಕೊಂಡು ಬಂದರೆ அங்கே இதே போல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ಪ್ರಕಾರ ಒಂದು ಮಾತನ್ನು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. என அன்பானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவோடு இருந்தா, ಯೇಸು ಜೊತೆಗೆ இயேசு நம்மோடு இருந்தா, ಯೇಸು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೆ அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவர், ಅವ್ರನ್ನ ಅಸಾಧ್ಯವಾದ ಯಾವುದೇ ಅಂತ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவர், ಸಾಧ್ಯವಾದ ಯಾವುದೇ அவரோடு கூட இருக்கிற நம்மளை கொண்டும் இதே காரியத்தை அவர் செய்கிறவராய் ಅವ್ರ இருக்கிறார். ಜೊತೆಗೆ ನಮ್ಮನ್ನ ಈ ಕಾರ್ಯವನ್ನು கைகளை ಮಾಡಿ தட்டி வரவேற்போமா? ஆமென் சொல்லுங்க. முதல் பார்க்கும் பொழுது இயேசு கடல் மேல் நடந்தார், ಯೇಸು ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದರು. பேதுருவும் கடல் மேல் நடந்தார். ಪೇತ್ರನು ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದರು. ஹalleluya. இரண்டாவது பார்க்கும்போது ಎರಡಾಗಿ ನೋಡುವಾಗ இயேசுவாகிய கர்த்தர் அங்கே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ಅಲ್ಲಿ ಸತ್ತವರು ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದೇಳಿಸಿದರು. பேதுருவும் அம்மே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ಪೇತ್ರನು ಸತ್ತವರನ್ನು ಪುನರ್ತನವಾಗಿ மூன்றாவது ஒரு காரியம், ಒಂದು ಕಾರ್ಯವು இங்கே வாசிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. ನೀವು ಓದಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ಮತ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அங்கே 6வது வசனத்தை ஒருத்தர் படிங்க சீக்கிரம். பாவங்களை மன்னிக்க ஆ மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஆ நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆ திமிர்வாதக்காரனை நோக்கி ஆ நீ எழுந்து ஆ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். படுக்கையில கிடந்த ஒருவனை ಹಾಸ್ಗೆಲಿದಂತ ಒಬ್ಬನನ್ನು கர்த்தர் சந்தித்து, ದೇವರು ಸಂಧಿಸಿ நீ எழுந்து உன் படுக்கை உதறி விட்டு எழுந்து நீ புறப்படுன்னு சொல்லுகிறார். ಹೊರಟು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. இது ஒரு பெரிய பிரசங்கம். இது ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗ. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 அவர் பேசக்கூடிய ஒரு பிரசங்கத்தை ಹತ್ತತ್ರ ಒಂದು 3 ஒரு 2 நிமிஷத்துல சாதாரணமா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. 7 ನಿಮಿಷ ಸಾಧಾರಣವಾಗಿ இங்க மேல் உள்ள வசனத்தை படிங்க, அதுக்கு மேல் உள்ள வசனத்தை. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து ஆ நீங்கள் உங்கள் இருதயங்களை பொல்லாதவரை சிந்திக்கிறது என்ன, ஆ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ ஆ நீ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது. ஆ பூமியிலே பாவங்களை மன்னிக்க ஆ மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பது நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஹalleluya. ஆமென். உன் வீட்டுக்கு போ. அப்படின்னா என்ன? உன் வீட்டுக்கு போனா எங்க? சினிமா கொட்டைக்கு அல்ல,
ಫಿಲಂ ಥಿಯೇಟರ್ நீங்க வாடகையில் எடுத்து வாசம் பண்ணுகிற வீடும் அல்ல. ಬಾಡಿಗೆ ತೆಗೆದು ವಾಸ நீ எழுந்து உன் வீட்டுக்கு போனா ಮಾಡಿ ಮನೆಗೆ ಹೋಗಂದರೆ கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வீட்டுக்குள்ள நாம போக வேண்டும். ಕರ್ತನಾಗಿರೋ ಯೇಸುವಿನ ಆ ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋಗ அவன் நமக்காக ஒரு வீட்டை வைத்திருக்கிறான். ನಮಗಾಗಿ அந்த வீட்டுக்கு நம்ம போக வேண்டும். ಆ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕು. சீசர்களை பார்த்து சொல்லுங்க, நான் போவேன், ಶಿಷ್ಯರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, திரும்ப நான் வருவேன், ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು அந்த ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போவேன்றாரு. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು அந்த வீட்டுக்கு நம்ம போகணும். ಆ ಮನೆಗೆ இந்த ಹೋಗಬೇಕು. வீட்டுல இருக்கிற நாம, ಮನೆ ಇರುವಂತ ನಾವು பூமிக்குரிய வீடு என்கிற வீட்டுல வாழ்ந்திருக்கிற நாம ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಮನೆಯಲ್ಲಿ பாவ கட்டுகளோடு இருக்கிறோம், ಪಾಪ ಕಟ್ಟಿ சாப வழிகளில் இருக்கிறோம், ಪಾಪ ಕಟ್ಟಿದ್ದೇವೆ, அந்தகாரத்துல சூழ்ந்திருக்கிறோம். ಸಾವರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. அதைத்தான் இங்க குறிப்பிடுகிறார். நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. ನಿನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗು. நீ போக வேண்டிய இடம் எங்க? ನೀನು ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳ உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற கூடாரம். ನಿನಗಾಗಿ ಸಿದ್ಧ இந்த ಮಾಡಿ பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் அழிஞ்சு போய்விடும். ಭೂಮಿ ಗುಡಾರ ಅಳೆದು ಹೋಗುತ್ತದೆ. ஆனா கைவேளை இல்லாத கட்டி வைத்திருக்கிறாரே பரலோகம் என்கிற கூடாரம், ಅಲ್ಲಿ கட்டளப்பட்டிருந்த பரலோக ಎಂಬ அந்த கூடாரம் நமக்காக அழிவதே இல்லை, நமக்காக நித்தியமா இருக்கும். ಆ ಗುಡಾರ ಅಳೆದು ಹೋಗೋದು ನಮಗಾಗಿ இந்த திமிர்வாதக்கான பார்த்து சொல்றாரு, சூழ்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ಜನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர். ಎಲ್ಲ ಪಾಪಗಳು திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிச்சு ಈ ಪಾಪದಲ್ಲಿರುವುದನ್ನು ನೋಡಿ நீ இனிமேல் படுக்கையில் இருக்க வேண்டாம், ಮುಂದೆ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ இனி ಇರಬೇಡ. நீ கட்டப்பட்டு கிடக்க வேண்டாம், இனி நீ முடங்கி போய் இருக்க வேண்டாம். ಇವಾಗ ಆಗಿ நீ ಬಿದ್ದಿರ எழுந்துரு, ನೀನು ಎದ್ದೇಳು. உன் படுக்கை உதறு. ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯಿಂದ ಒದರು. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் 52 முதல் சொல்லு, எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, ஆமென், அழகான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ஹalleluya, ஹalleluya, ஆமென். உன் 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 தூசி உதறு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டை அவளுன்னு சொல்றார். ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಒದರು, ಕತ್ತಲೆಯ ಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚಾಕು. ஹalleluya. ஹalleluya. உனக்கு இந்த பூமிக்குரிய வீடு நிரந்தரம் அல்லப்பா, ನಿಮಗೆ ಈ ಭೂಮಿயிರುವಂತ ಮನೆ பரலோக வீடு நிரந்தரம். ಪರಲೋಕ அந்த வீட்டுக்கு போ, ಆ ಮನೆಗೆ ಹೋಗು. அந்த வீட்டுக்கு போ. ಆ ಮನೆಗೆ ಹೋಗು. ஹalleluya. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು உன் ತೆಗೆದುಕೊಂಡು வீட்டுக்கு போ. ನಿನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗು. ஹalleluya. அது அங்க வாடகை இல்ல, அங்க லீஸ் இல்ல, இங்க இந்த வீட்டுல தண்ணி இல்லையே, கரண்ட் இல்லையே, என் வீட்டுல எந்த ஒரு வசதி இல்லையேன்னு சொல்றியே, ನಮ್ಮ ಮನೆ ಯಾವ ಒಂದು ಅಗತ್ಯ ಇಲ್ಲ. அந்த வீடு உனக்கு நிரந்தரம் அல்ல. உனக்குன்னு ஒரு வீடு நிரந்தரமானது. ನಿನಗೆ ಒಂದು அந்த வீடு என்னால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. என் தகப்பன் அங்கே வாசம் பண்ணுகிறார். ತಂದೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அங்கே உனக்கு எல்லா சுதந்திரமும் மகிமையா இருக்கும். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸ್ವತಂತ್ರ ನಿನಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿರುತ್ತದೆ. இப்ப இயேசு திமிர்வாதனுடைய கட்டுகளை அவிழ்த்து ಯೇಸು ಈ ಪಾಪದಲ್ಲಿ திமிர்வாதனுடைய படுக்கையை மாற்றி ಈ ಪಾಪಗಳಿಂದ திமிர்வாதக்காரனுக்கு ஒரு வீட்டை காண்பிக்கிறார். ಅವನಿಗೊಂದು ಮನೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. அதே போலதான் ಅದೇ ಪ್ರಕಾರ இங்கே பேதுருவும் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ಪೇತ್ರನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே பிறக்கும் போதே ஒரு சப்பானி ஒருத்தன் இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಉಂಟು ಒಂದು ಕುಂಟನಾಗಿ ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ಒಂದು ರಹಸ್ಯ. நான் அடிக்கடி இந்த வசனத்தை நான் குறிப்பிடுகிறேன். ನಾವಾಗ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. இங்க பேதுரு போகிற தேவாலயத்துக்கு ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಹೋಗುವ இயேசுவாகிய கர்த்தர் கூட போயிருக்கிறார். ಯೇಸು ಸಹ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. நல்லா கவனிங்க. ஆமென், ஆமென். பேதுரு எப்படி இந்த ஆலயத்துக்கு போனாரோ ಪೇತ್ರನಿಗೆ ಆಳಕ್ಕೆ ಹೊರಟು அதே போல கர்த்தராகிய இயேசுவும் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறார். ಯೇಸು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. இயேசு அந்த இடத்துல சப்பானியை பார்த்திருக்கலாம், ಯೇಸು ಅಲ್ಲಿ ಆ ಕುಂಟನ ನೋಡಿರಬಹುದು. ஆனால் அங்கே அற்புதம் செய்யவில்லை. ಅಲ್ಲಿ என்னுடைய 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 புத்தியில நான் சொல்லுகிறேன். ನನ್ನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆனா பேதுரு அங்க போகும்போது ಪೇತ್ರನು அங்க வழக்கம் போல தர்மம் கேட்கிற ஒருவன் கை நீட்டி கொண்டு இருக்கிறான். ಯಥಾ ಪ್ರಕಾರ ಧರ್ಮ ಕೇಳುವವರಿಗೆ ಕೈ ಚಾಚುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். எல்லாத்தையும் தர்மம் கேட்பது போல ಎಲ್ಲರತ್ರ ಧರ್ಮ ಕೇಳು ಹಾಗೆ இந்த பேதுரு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். ಪೇತ್ರನ ಬಳಿ ಕೇಳಿ பேதுரு யோவான் அவரை பார்க்கிறாங்க. ಪೇತ್ರನು ಯೋಬನವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அப்பொழுது பேதுரு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ கேட்கிற வண்ணமாக, நீ பார்க்கிற வண்ணமாக என்னிடத்தில் எதுவும் இல்ல, ನಮ್ಮ ಬಳಿ ஆனா என்னிடத்தில் ஒன்று உண்டு. ನನ್ನ ಬಳಿ ಒಂದಿದೆ. ஹalleluya. நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட. ನಜರೇಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். உடனே அந்த கரடு முரடா இருக்கக்கூடிய இந்த மனுஷன் ತಕ್ಷಣ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ ಆ ಮನುಷ್ಯನು எழுந்து நடக்கிறதை இந்த வேதத்தில் காண்பிக்கின்றது. ಎದ್ದು ನಡೆಯೋದನ್ನು ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவன் ತೋರಿಸುತ್ತದೆ. கர்த்தரை பின்பற்றினான், ಅವನು தேவனுடைய ஆலயத்தை பின்பற்றினான், ಆಲಯವನ್ನು
ಹಿಂಬಾಲಿಸಿದನು. என்பதுதான் பின்னால சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்கிறது. ಹಾಗಾಗಿ ಹಿಂದೆ ಇರುವಂತ ಮಾತು ಈಗ அப்ப இயேசுவாகிய கர்த்தர் திமிர்வாதக்காரனை எப்படி எழுப்பினாரோ ಈ ಪಾಪದವನು ಹೇಗೆ ಎಬ್ಬಿಸಿದರೋ அதே போல பேதுருவும் ಅದೇ ಪ್ರಕಾರ ಪೇತ್ರನು நடக்க முடியாதவளை எழுப்பி இருக்கிறார். ನಡೆದೇ ಆಗದಿರೋವನು ಎದ್ದೋಳಿಸಂತೆ இங்க ಮಾಡಿದನು. அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರ உங்களை ಮಕ್ಕಳೇ, கொண்டும் என்னை கொண்டும் இதே போல காரியத்தை செய்வார். ಅದೇ ಪ್ರಕಾರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. கடைசியா ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಹಾಗಾಗಿ ಒಂದು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya. இங்கே கடைசியா நான்காவது ஒரு காரியம், ನಾಲ್ಕನೇದು ಒಂದು ಕಾರ್ಯವು லூக்கா 2ஆம் அதிகாரத்தை திருப்பும் பொழுது ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அங்கே இயேசுவாகிய கர்த்தர் 12 வயதில தேவாலயத்தின் மத்தியில் அமர்ந்து ದೇವರ ಮಂತ್ರ அங்க இருக்கிறவர்களுக்கு பிதாவுடைய மகிமைக்குரிய வார்த்தைகளை சொல்லுகிறார். ತಂದೆ ಮಗೆ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. இதை காண்கிற அவருடைய அப்பா அம்மாவும் ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತ ತಂದೆ ತಾಯಿ இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ள இருக்கிறவர்களும் ಈ ಮಾತನ್ನು அதை ಕೇಳಿದ குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ಕುರಿತು 12 வயசுல 12 ವಯಸ್ಸು பேசுகிற வார்த்தை ஆச்சரியமான வார்த்தையா இருந்தது. ಉಳ್ಳ ಮಾತಾಗಿತ್ತು. பெற்ற இந்த தகப்பன் தாய்க்குள்ள ஒரு ஆச்சரியம், ಎದ್ದು ತಂದೆ ತಾಯಿ ಒಳಗೆ ಒಂದು இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஆச்சரியம். ಮಾತು ಕೇಳ್ತಾ ಇರುವಲ್ಲ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்க பேசுற வார்த்தை கேட்கிற அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಮಾತನಾಡುವ ತಂದೆ ஒரு ತಾಯಿ ಇರ್ತದೆ. அந்த பிள்ளைங்க பேசும்போது, ஓ என் பிள்ளை இந்த வார்த்தையை பேசிட்டான், ಓ ನನ್ನ ಮಗಳೇ ಮಾತು என் பிள்ளை இப்படி நடந்து போனா, ನನ್ನ ಮಗನಿಗೆ ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರ್ತದೆ. அதே போல இயேசு 12 வயசுல 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ தேவாலயத்துக்கு முன்பாக ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆச்சரியமான வார்த்தைகளை பிதாவை குறித்தும் அவர் வந்த வேலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ತಂದೆಯನ್ನು ಕುರಿತು ಅವರು ಬಂದ ದಾರಿಯನ್ನು ಕುರಿತು ಅದನ್ನು ಮಾತನಾಡ್ತಾರೆ. நீங்க படிச்சு பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 46 இருந்து 48 வரை. ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 46 48 இந்த லூக்கா 2:42 பாத்தீங்கன்னா ಲೂಕ 2:42 ನೋಡುವಾಗ அங்க அவர் பேசுறத கவனிங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಗಮನಿಸಿ. சீக்கிரம் அந்த வசனத்தை படிங்க. அவருக்கு 12 வயதான போது அவருக்கு 12 வயதா இருந்தபோது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் ஆ, பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும்போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. ஹalleluya. இன்னும் நீங்க அப்படி கீழே வரும் பொழுது பாத்தீங்கன்னா ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಬರಬಹುದು ನೋಡಬಹುದಾದರೆ மறுபடியும் பாருங்க, 46 படிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அல்லேலூயா, ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. இப்ப பாருங்க, அவர் ಆತನು பேச கேட்ட யாவரும் ಮಾತನಾದ ಕೇಳಿದ ಎಲ್ಲವರು ಅವರ புத்தியும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் ஆ, குறித்து ஆ, பிரமித்தார்கள். பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். தாய் தகப்பன்மார் அவரை கண்டு அங்கிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப தாய் தகப்பன் பாருங்க, தாய் தகப்பன்மாரும் ஆ, அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். போதும். ஆமென், ஆமென். ஆமென், ஹalleluya. நம்முடைய தகப்பனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿ ಯೇಸು ನಮ್ಮ ಸಂಗಡ நம்ம ಇದ್ದಾರೆ. பேசுகிறது ஆச்சரியமாக மாற்றுவார். ನಮ್ಮ ಮಾತನಾಡು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். பேதுரு படிப்பறிவு இல்லாதவர் தான், பேதுரு ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವನೇ. ஆனால் ಆದರೆ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ಯೇಸು ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನದ இந்த பேதுரு பேசத் தொடங்கினார். பேதுரு ಮಾತನಾಡಕ್ಕೆ இயேசு உயிர்த்தெழுதலுக்கு நாங்களே சாட்சி. ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿದ್ದಕ್ಕೆ அவர் இன்னும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ಅದನ್ನ ಜೀವಿಸುವ அவர் இன்னும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் அவர் உயிரோடு ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார், ಆತ ನಿಮ್ಮೊಳಗೆ எங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி ಇದ್ದಾರಂತೆ. இந்த பேதுரு ಈ ಪೇತ್ರನು ஆமை கனமாக தைரியமாக ಘನವಾಗಿ ಧೈರ್ಯ எருசலேமுக்கு நேராக தேவாலயத்துக்கு நேராக ಆಳಕ್ಕೆ ನೇರ தங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நேராக ಸುತ್ತಿರೋ ಜನರಿಗೆ இந்த இயேசு எப்படி பேசினாரோ ಹೇಗೆ அப்படியே இந்த பேதுருவும் பேசினார். ಹಾಗೆ ಪೇತ್ರನು அவர் பேச்சை கேட்டு ಅವರ ಮಾತನ್ನು அந்த ஜனங்களிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3,000 ರಕ್ಷಣೆ தினந்தோறும் சபையில சேர்க்கப்பட்டார்கள். ಸಭೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟರು. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 5,000 ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. தினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள். ಸಭೆ ಸೇರಿಸ வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த முதல் அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 2, 3, 4, 5ஆம் அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲರು 2, 3, 4 ಅಧ್ಯಾಯ ತನಕ அங்கே சொல்லப்பட்ட அற்புதங்கள் மகிமையாய் இருக்கிறது. ಕೇಳ್ಪಟ್ಟ ಅಧಿಕಾರ ಮಹಿಮೆ. அப்போஸ்தலர் 4:13 பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲರು 4:13 ನೋಡುವಾಗ அவர் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டு வேதம் சொல்லுகிறது. ಅವರು
ಜನರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அந்த ஒரே ஒரு வார்த்தை படிங்க, நான் முடிக்கின்றேன். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை தைரியத்தோடு அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும். ஆமென். நல்ல கவனிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நீ பேசுகிறதை கர்த்தர் காண்கிறார். உன்னை சார்ந்த ஜனங்களும் பார்க்கிறார்கள். உனக்கு படிப்பு முக்கியம் அல்ல, அந்தஸ்து முக்கியம் அல்ல, சொத்து முக்கியம் அல்ல, உலகம் முக்கியம் அல்ல. உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா, அவர் உங்களோடு இருந்தால் உங்களை எந்த இடத்திலும் ஆச்சரியத்தை காணும்படி செய்வார். தேவனால் ஆகாத காரியம் இல்லை, தேவனால் கூடாத காரியமும் இல்லை. நான் பாருங்க, எனக்கு படிப்பறிவு கம்மிதான். நான் ஊழியத்துக்கு வரும் பொழுதே ஆனாவன கூட எனக்கு சரியா தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனாவன அப்பான்னு எழுதுனா ஆப்பான்னு எழுதி வச்சிருவேன், அம்மானா ஆமான்னு எழுதி வைப்பேன். அப்படி ஸ்பெல்லிங்க சரியா எழுத தெரியாது. அப்படிப்பட்ட நான் தான் இந்த பூமிக்குரிய வழியில ஊழிய பாதையில கர்த்தர் அழைத்தார். எனக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. மகனே, நீ சாதாரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருடைய மகிமை உன்னோடு இருக்கும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவர். நடக்க முடியாதவர்கள் நடக்க செய்வர். காது கேளாதவர்கள் காதுகள் கேட்க செய்யும். பேச முடியாதவர்கள் பேசுவார்கள். ஹல்லேலூயா. 2 மாதத்துக்கு முன்பாக பாக்கியப்பள்ளிக்கு சென்றிருந்தேன். அங்கே பிரசங்க நேரத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்ப சொன்னார். அவர் எழுப்பி நில்லு என்று சொன்னபோது அங்கே திரளான ஜனங்க மத்தியில் அவர் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உன் பார்வையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன் பார்வையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இதுவரையிலும் நீ புலம்பிக் கொண்டு கடந்தாய், இனி உன் புலப்பம் மாற போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாள்ல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இருண்டு போன நிலையை பார்க்கிறாயா? இருளை பார்த்து நீ கலங்குறாயா? இனி நீ வெளிச்சத்தை பாப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த மாதம் 26ஆம் தேதி ಕಳೆದ ತಿಂಗಳು 26ನೇ ತಾರೀಕು ಅದೇ ಭಾಗ್ಯ ಬೆಳಗ್ಗೆ வேற இடத்துக்கு நான் செய்திக்கு போய் இருக்கிறேன். அதே பாக்கிய ಬೆಳಗ್ಗೆ ಬೇರೆ ಸೇವೆಗೆ ನಾನು ಸಂದೇಶ முழு இரவு ஜெபம் நடக்கின்றது. ಪೂರ್ಣ ರಾತ್ರಿ ಕೂಟ ನಡೀತಾ ಇತ್ತು. அங்கே ஒருவர் எழுந்து வந்து ஒரு சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் கண்ணு தெரியாதவனாய் இருந்தேன். நான் கண்ணு காண்டவனாಗಿದ್ದೆ. இந்த ஊழியக்கார ஐயா வந்து சேவகர் ஐயா ಬಂದು எழுந்திரு, உன் பார்வையில ஒரு அற்புதம் நடக்குது என்று சொன்னார். ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಂದು நான் ಅದ್ಭುತ இருண்ட வாழ்க்கையில இருந்தேன். ನಾನು ಕತ್ತಲಾಗಿರೋ அந்த வார்த்தை சொன்னபோது அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். இன்னைக்கு என்னை யாரும் கூட்டிட்டு வரல, நானே இப்ப சபைக்கு வந்திருக்கிறேன். என் கண்களை பாருங்க, அழகாய் தெரிகிறது. இந்த ஊழியக்காரோடு கர்த்தர் பேசினார். பார்வை அறியாத எனக்கு பார்வை தந்தார் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரர் எனக்கு சொல்றாரு, வரும் காலத்துல கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். நீ பட்டணம் விட்டு பட்டணம் போவாய், தேசம் விட்டு தேசம் போவாய். ஹல்லேலூயா. ஆமென். நான் முதல் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் அவருடைய வார்த்தைகள் எனக்கு முன்னே வந்து நான் அதை விசுவாசித்தேன். படிப்பறியாது இல்லாத எனக்கு சகலத்தின் நன்மையாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் அப்படின்னு பேர் எங்க வந்தது? யார் நிமித்தம் வந்தது? இது பணத்தால் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இது பணத்தால் அல்ல, பொருளால் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவால் வந்தது. இங்க அதுதான் இங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நம்ம கூட இயேசு இருப்பார்னா
ಪ್ರೀತಿಸಿರುವುದಾದರೆ நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் மற்றவங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கும். ಒಳಗಿರುವ ಕಾರ್ಯ ಬೇರೆಯವರಿಗೆ நாம ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இயேசுவோடு இருக்க வேண்டும். ನಾವು ಯೇಸು ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು. இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். ಯೇಸು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರಬೇಕು. 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 4 ಕಾರ್ಯ ನಾನು ನಿಮಗೆ முதல் காரியம் என்ன? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ இயேசு தண்ணீர் மேல் கடல்ல நடந்தார். ಯೇಸು ಸಮುದ್ರದ ನೀರಿನ ಮೇಲೆ பேதுருவும் நடந்தார். இயேசு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ಯೇಸು ಸತ್ತವರ ಪುನರ್ತನವಾಗಿ இந்த பேதுருவும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ಪೇತ್ರ ಸತ್ತವನ ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದೇಳಿಸಿದನು. ஹalleluயா சொல்லுங்க. இயேசு நடக்க முடியாத நடக்க வைத்தார். ಯೇಸು ನಡೆದೇ ಇರುವವರು இந்த பேதுருவும் நடக்க வைத்தார். ಪೇತ್ರನು ನಡೆಯುವಂತೆ இயேசுவின் வார்த்தை ஆச்சரியமாய் இருந்தது. ಯೇಸುವಿನ ಮಾತು அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தினது. ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ அநேகரை சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தது. ಶಾಪ ಕಟ್ಟಿ அநேகரை இயேசு என்கிற மெய்யான தேவனை பின்பற்ற செய்தது. ಅನೇಕ ಜನರು ಯೇಸು ನಿಜವಾದ ದೇವರೆಂದು அதே போல இந்த பேதுருவின் பிரசங்கம் ಅದೇ ಪ್ರಕಾರ அநேகரை ஆச்சரியத்துக்குள் நடத்த செய்தது. ಅನೇಕರ ಆಚರಣೆ ಒಳಗೆ அநேகருடைய பாவங்களை கழுவ செய்தது. ಅನೇಕರ ಪಾಪ அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்க செய்தது. அநேகரை ஆமென் விடுவித்து தேவனுக்கென்று சபைக்கென்று ஆத்துமாக்களை சேகரிக்க செய்தது. ಅನೇಕರು ಬಿಡಿಸಿ ಸಭೆಗಾಗಿ ಕರ್ತನ ನಾಮಕ್ಕಾಗಿ ஆச்சரியம் உண்டாகினது. ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಯಿತು. ஆச்சரியம் உண்டாகினது. ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ அப்ப ಉಂಟಾಯಿತು. பேதுருவோடு மட்டும்தான் கர்த்தர் இருந்தாரா? ಹಾಗಂದ್ರೆ ಪೇತ್ರ ಜೊತೆಗೆ ದೇವರಿದ್ದಾರಾ? 12 சீஷரோடும் கர்த்தர் இருந்திருக்கிறார். 12 ಶಿಷ್ಯರ ಜೊತೆಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ. 12 சீஷரோடு மட்டும்தானா? 12 ಶಿಷ್ಯರ ಜೊತೆಗೆ ಮಾತ್ರ அவரை விசுவாசிக்கிறவர்களோடு, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களோடு, அவருக்குள்ள வாழ்கிறவர்களோடு ಅವರ ಒಳಗೆ ಬದುಕುವರು. கர்த்தர் இந்த காரியங்களை இப்படி செய்திருக்கிறார். ದೇವರು ಈ ಕಾರ್ಯಗಳು ಹೀಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆக இந்த ராத்திரி வேளை தேவனுடைய சமூகத்துக்கு நேரே வந்திருக்கிற ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ ದೇವರ ಸಮ್ಮುಖ ನೇರಾಗಿ தேவ ಬಂದಿರುವಂತ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களை கொண்டோ ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು என்னை கொண்டோ ನನ್ನನ್ನಿಟ್ಟು ஆச்சரியமான காரியங்களை, ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು, அற்புதமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை, எழுப்புதலான காரியத்தை ಜೀವನ ಕಾರ್ಯಗಳು இயேசு செய்ய வல்லமையாய் இருக்கிறார். ಯೇಸು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. இயேசுவோடு நம்ம இருந்தா, ಯೇಸುವಿಗೆ ನಾವಿದ್ದಾರೆ. அவர் நம்மோடு இருந்தா, ಅದು ನಮ್ಮ ಸಂಗಡ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருந்து தோன்றும். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ನಮ್ಮೊಳಗೆ பார்க்கிறவர்கள் இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்று சொல்வார்கள். ನೋಡುವವರು ಇವರು ಯೇಸು ಜೊತೆಗೆ ಇದ್ದವರು ಅಂತ நம்ம ಹೇಳ್ತಾರೆ. நம்ம வீட்டார் நம்மள சொல்றாங்களா? ನಮ್ಮ ಮನೆಯವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಳುತ್ತಾರಾ? இவங்க இயேசுவோடு இருக்கிறவர்னு நம்மளை பார்த்து சொல்றாங்களா? ಇವರು ಯೇಸು ಜೊತೆಗೆ ಇದ್ದವರು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರಾ? நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டார் நம்மளை பார்த்து சொல்றாங்களா? ನಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋ இவங்க ಮನೆಯವರು இயேசுவின் குடும்பத்தார்னு சொல்றாங்களா? ಇವರು ಯೇಸುವಿನ ಕುಟುಂಬದವರು நம்முடைய சபையார் சொல்றாங்களா? ಅದ ಸಭೆಯವರು இல்ல நம்ம படிக்கிற காலேஜ் ஸ்கூல்ல சொல்றாங்களா? ನಾವು ಓದುವಂತ ಕಾಲೇಜ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರಾ? நம்ம போகிற வேலைதளத்தை சொல்றாங்களா? ನಾವು ಹೋಗುವಂತ ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರಾ? ஏன்னா நம்ம இயேசுவோடு நடக்காதனால ನಾವು ಯೇಸು ಜೊತೆಗೆ நம்மள அப்படி சொல்றாங்க. இயேசுவோடு நடந்தா, ನಾವು ಯೇಸು ಜೊತೆಗೆ ನಡೆದರೆ, ஹalleluya, என் வீட்டு அருகே இருக்கிறவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮನೆಯವರಿದ್ದೋ ನಮ್ಮ நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டாங்க. ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾ? ஆமா, நாங்க கிறிஸ்டின் இல்ல, ನಾವು ಕ್ರೈಸ್ತನ್ಸ್ ಅಲ್ಲ, நாங்க இயேசுவின் பிள்ளை. ನಾವು ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳು. எங்களுக்கு இயேசுன்னு ஒரு தகப்பன் உண்டு. ನಮಗೆ ಯೇಸು ಅಂತ ಒಂದು ತಂದೆ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். எங்க வீட்டுக்கு முன்னால இந்த அந்த அது என்னது காவா வேலை செய்யறதுக்கு வந்தாங்க. ನಮ್ಮ ಮನೆ ಮುಂದೆ ಮೋರಿ ಕೆಲಸ ஒரு 4 நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ಒಂದು 4 ದಿನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க போகும்போது என்ன கூப்பிட்டு கேக்கிட்டார். ಅವರು ಹೋಗೋಣ ನನ್ನ ಕರೆದು ಕೇಳಿದರು. நான் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ನಾನು ಕೇಳಿದ ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ ತಾನೆ? சொல்லுங்க யான்னு சொன்னேன். ಹೇಳಿಯಾ ಅಂತ ಕೇಳಿದೆ. நீங்க கிறிஸ்டியன் தானே? ನೀವು ಕ್ರೈಸ್ತರು ತಾನೆ? ஹalleluya. அப்ப நான் கேட்டேன், ஏன் இந்த வார்த்தை நீங்க கேக்குறீங்க? ಏನಕ್ಕೆ ಈ ಮಾತು ನೀವು ಕೇಳುತ್ತೀರಾ? அப்ப அவங்க சொல்றாங்க, ಆವಾಗ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, உங்களிடத்துல நல்ல அன்பு தெரிகிறது. ನಿಮ್ಮ ಬಳಿ ಒಳ್ಳೆ ಪ್ರೀತಿ உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே அன்பாய் பேசுகிறீர்கள், ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲ ಪ್ರೀತಿಯಾಗಿ அன்பாய் ಮಾತಾಡ್ತಾರೆ, நேசிக்கிறீர்கள், ಪ್ರೀತಿಯಾಗಿ அன்பாய் வரவேற்கிறீர்கள், ಪ್ರೀತಿಯಿಂದ ಕರೆ உங்க ಮಾಡುತ್ತೀರಾ, பழக்க வழக்கம் எங்களுக்கு பிடிக்கிறது. ನಿಮ್ಮ ಅಭ್ಯಾಸ ನನಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ. அப்ப நாங்க நினைக்கிறோம், நீங்க இயேசுப்பா இயேசுவுடைய பிள்ளைகளா இருக்கணும், நீங்க கிறிஸ்டியனா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಇರ್ತೀರಾ ಅಂತ அப்ப நாங்க சொன்னோம், நாங்க கிறிஸ்டியன் அல்ல, ನಾವು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲ, கிறிஸ்துவாகிய இயேசுவை நேசிக்கிற இயேசுவின் பிள்ளைகள் நாங்க. ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುವಂತ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿವಂತ ಕ್ರಿಸ್ತ. ஹalleluya, ஆமென், ஆமென். ಆಮೆನ್. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ಅವ್ರು ಹೇಳಿದ உடனே அவங்க ಮಾತು, சொன்னா, ತಕ್ಷಣ ಅವ್ರು அப்படின்னா நீங்க படிக்கிற பைபிள் எங்களுக்கு கொடுப்பீங்களா? ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಓದುವಂತ ಬೈಬಲ್ ನಮಗೆ ಕೊಡುತ್ತೀರಾ? ஆமென். நாங்க கட்டாயப்படுத்தி கொடுக்கிறதுக்கு அல்ல, ನಾವು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நான் கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ಇಷ್ಟಪಟ್ಟೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அத நான் வாங்கி நீங்க சும்மா வைக்க கூடாது. ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ அத ಇಡಬಾರದು. அனுதினமும் பார்க்கும் பொழுது ಅದನ್ನ ದಿನ உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வரும். ನಿಮ್ಮ ಜೀವನದ ಬದಲಾವಣೆ நான் உங்களை ரட்சிப்புக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன், ನಾನು ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆಗೆ ಬನ್ನಿ நீங்க ಅಂತ இயேசுவை ಕರೆಯುವುದಿಲ್ಲ. ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல மாட்டேன். ಯೇಸುವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ ಅಂತ ஆனா ಕೇಳುವುದಿಲ್ಲ. அது உள்ள இருக்கிற வார்த்தைகளை படிச்சா ಅದರ ಒಳಗೆ ಇರುವ அந்த வார்த்தை உங்களோடு பேசும். ಆ ಮಾತು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತದೆ. ஹalleluya,
நம்மை காணும் பொழுது ನಮ್ಮ நம்ம ನೋಡುವಾಗ ஏசப்பா பிள்ளைங்கன்னு தெரியணுங்க. ನಮ್ಮ ಏಸಪ್ಪ ಮಕ್ಕಳಂತ ஒரு ಗೊತ್ತಾಗಬೇಕು. கடைக்கு போனா நம்ம யாருன்னு தெரியணுங்க. ಒಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಯಾರಂತ ஒரு ಗೊತ್ತಾಗಬೇಕು. வேலைத்தலத்துக்கு போனா யாருன்னு தெரியணுங்க. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಯಾರಂತ நம்முடைய முகத்தை ಗೊತ್ತಾಗಬೇಕು. பார்க்கும்போது நம்ம யாருன்னு தெரியணுங்க. ನಮ್ಮ ಗುಣವನ್ನ ಕಡೆ ಇವರು ಯಾರಂತ ಗೊತ್ತಾಗಬೇಕು. உண்மை நம்ம கிட்ட இருக்கணுங்க. ನಿಜವು ನಮ್ಮ ಬಳಿಗೆ பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. ಪರಿಶುದ್ಧತೆ ನಮ್ಮ ಬಳಿ ಇರಬೇಕು. தினந்தோறும் அவரோட பேசுகிற அந்த பேச்சு இருக்கணுங்க. ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋ ಮಾತಿರಬೇಕು. அது எல்லாம் நம்ம இடத்துல இருந்தால் ಅದೆಲ್ಲ ನಮ್ಮ ಬಳಿ ಇದ್ದರೆ இந்த பேதுரு எப்படி வெளிப்பட்டாரோ ಈ ಪೇತ್ರನು ಹೇಗೆ அதே ಪ್ರಕಟಿಸಿದನೋ போல நாமும் வெளிப்படுவோம். ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾವು அப்படியே நாம் ಪ್ರಕಟವಾಗುತ್ತೇವೆ. எழுந்து நிற்போமா? ನಾವು ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. தேவனுடைய சமூகத்துக்கு நேரம் நிற்போமா? ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ தேவனால் ஆகாத காரியம் இல்லை. ದೇವರಿಂದ ಆಗೋದು ಯಾವುದಿಲ್ಲ. தேவனால் கூடாததும் இல்லை. ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾದ தேவனால் ஆக செய்கிறவரும் தேவனால் கூட செய்கிறவரும் இங்கே நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நம்மோடு கூட இருக்கிறார். ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அந்த இயேசுவை ஒரே ஒரு விஷயம் கண்களை மூடி அப்படியே அவரை மகிமைப்படுத்துங்கப்பா. இதுவரை நான் தெரியாது இருந்தால் ಇದನ್ನ ನಾನು ಗೊತ್ತೇ இதை இந்த ரகசியம் நான் புரியாமல் இருந்தால் ರಹಸ್ಯ ಅರ್ಥ ಮಾಡದೆ இன்றைக்கு இதை எனக்கு தெரிய செய்ததுக்காக நன்றி. ಇವತ್ತು ನನಗೆ ತಿಳಿಯ என்னை ஆசீர்வதிங்கப்பா. ಆಶ್ವಾಸಿಯಪ್ಪ. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ಆಶ್ವಾಸಿ ದೇವರೇ. ஆண்டவரே உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ನಿಮ್ಮದು ಸಾಧ್ಯವಾದ உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே. கடல் மேல நடக்க செய்தவர், ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದಂತೆ ಮಾಡಿ மரித்தவனை உயிரோடு எழும்பச் செய்தவர், ಪ್ರಧಾನವಾಗಿ நடக்க முடியாத நடக்க செய்தவர் ಅದು ನಡೆಸಿದ ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில அதிர செய்தவர், ನಿಮ್ಮ ಮಾತು ஆச்சரியத்தை உண்டாக்கினவர். ಉಂಟು ಮಾಡಿದವರು இப்ப எங்களை கொண்டு ஆண்டவரே ನಮ್ಮನ್ನಿಟ್ಟು உங்க நாம மகிமைப்பட வேண்டும். ನಿಮ್ಮ ನಾಮ நீ உம்மை கொண்டு எப்படி உம்முடைய நாம மகிமைப்பட்டதோ ನಿಮ್ಮ ನಾಮ அதே போல பேதுருவை கொண்டு உம்முடைய நாம மகிமைப்பட்டது. ಪ್ರೇರಣೆ எங்களை கொண்டு ஆண்டவரே, என்னை கொண்டு ஆண்டவரே உங்க நாம மகிமைப்பட வேண்டும். நான் சுத்தமுள்ளவனாய், நான் பரிசுத்தமுள்ளவனாய் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பினவனாய், ನಿಮಗಾಗಿ உங்க ராஜ்யத்துக்கு அனுதினமும் ஆத்துமாக்களை சேகரிக்கிறவனாய் ರಾಜ್ಯಕ್ಕೆ ಮಕ್ಕಳನ್ನು ಸೇರಿಸುವಂತವನಾಗಿ என்னை மாற்றும் ஆண்டவரே. ಬದಲಾಯಿಸಿದೆ. என்னை மாற்றுங்கப்பா. ಬದಲಾಯಿಸಿಯಪ್ಪ. அப்படி நீங்க சொல்லும் பொழுது ಹಾಗೆ ಹೇಳುವಾಗ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. பேதுரு மூலமாக ಬೇಂದ್ರ ನಿಮ್ಮಿಂದ கர்த்தர் செய்த அற்புதங்கள் பெரிதாய் இருந்தது. ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ತಂದೆ ಕುಮಾರನಾಗಿ ಸಿಮೋನೇ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ಕುಮಾರನಾಗಿ ಸಿಮೋನೇ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ಕುಮಾರನಾಗಿ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ಪ್ರೀತಿಯಾಗಿದೆಯಾ? என்னை நேசிக்கிறாயா? ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ? என் ஆடுகளை மேய்க்கிறாயா? ನನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸಿಯಾ? இந்த நேரத்தில் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ಬೇರೆ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக ஒரு சபையை கர்த்தர் கொடுக்கிறார். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಸಭೆ உனக்காக உன் கையில ஆடுகளை தருகிறார். ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕುರಿಯನ್ನು அன்பு தகப்பனே, தாயே, வாலிப தம்பி, தங்கச்சி, ತಮ್ಮ ತಂದೆ ஊழியக்காரர்களே, ಸೇವಕರೇ, நமக்கு ஒரு வீடு உண்டு. ನಮಗೆ ಒಂದು ಮನೆ ಇದೆ. அந்த வீடு நம்மை சுதந்திரமா வரவேற்கிறது. ಆ ಮನೆ ನಿಮಗೆ ಸುಗಂಧವಾಗಿ அந்த வீட்டுக்கு செல்வதற்கு ಮನೆಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ நம்ம பாவங்கள் கழுவப்பட்டவர்களாய், சாப கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்காக எழும்பி ದೇವರಿಗಾಗಿ எழுப்புதலை செய்கிறவர்களாய் ಜೀವನವನ್ನು ಮಾಡುವಂತ நாம் மாறுவோம் என்றார். ನಾವು ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ராஜ்யம் நம்மை ಆ வரவேற்கிறது. ರಾಜ್ಯವನ್ನು ಬರೆ ಮಾಡುತ್ತದೆ. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ದೇವರೇ. எங்கள் யாவரையும் தாழ்த்துகிறேன். ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ತಗ್ಗಿಸಿಬಿಡುತ್ತೇವೆ. சிலர் கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள், ಕೆಲವರು ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. துக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். ದುಃಖದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. ராத்திரில தூங்க முடியல, ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ பகல்ல ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. சமாதானமா இருக்க முடியல, ಆಪತ್ತಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರಕ್ಕಾಗಲ್ಲ. என்ன செய்வேன்னு வேதனையோடு வந்திருக்கிறார்கள். ಏನ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ವೇದನೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு விடுதலை தருவதாக ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಿರಾ? இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.